சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாயில் என்பதை ஞாபகப்படுத்தி சலாத்தை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் மேடைகள் மட்டும்தான் வருது, சலாங்கள் மட்டும் தேர்ந்து சத்தம் வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தில் என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கான், குடிக்கிறோ குடிக்கலையோ. என்ன ஒரு 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரம் என்ன சொல்றோங்கிறத கொஞ்சம் கவனமா பார்க்கணும். சில ஊர்ல சில பேர் டிவி சேனல்ல ஏதாவது ஒரு நாடகம் பார்ப்பாங்க, அது மாதிரி நம்ம இல்லை. சில ஊர்ல இருந்து சில பேர் கவனமா பார்ப்பாங்க. நேற்று ஞாபகம் வச்சிருப்பாங்க, நாளைக்கு இந்த நாடகம் எப்படி போகும் அது ஞாபகம் வச்சிருப்பாங்க, இன்னைக்குள்ளதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. யாராவது பார்க்கலன்னா அவங்க சேர்த்த அவங்களுக்கு கூட இந்த பயம் கிடக்கமா சொல்லிடுவாங்க. அப்படி மாதிரி உள்ள ஒரு கட்டமட்டத்துல நீங்க விசாரணை என்ன கவனிக்கணும். கொட்டவரையாங்க கொட்டவரையில் பயம் சொன்ன உடனே நான் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேன். ஒரு இடத்துல பார்த்தா செய்யணும்னாலும் காரணம், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல முதல் குர்ஆன் மனப்பாடம் பண்ணால் நான் தான். ராமநாதபுரம் அப்படிங்கிறது சிவகங்கை விருதுநகர் சேர்ந்து அந்த காலகட்டத்துல இங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாலும் கூட குர்ஆனை முதலாக இந்த மாவட்டத்துல மனப்பாடம் பண்ண ஆள் அப்படின்னு சொன்னா அது நான் பெருமைக்காக உள்ள தேவிப்பட்டத்தில் நான் ஓதுனேன். அந்த தேவிப்பட்டத்துல நீங்கள் ஓய்வுபடுத்த உஸ்தாத் இருந்தாலும் கூட அங்கே அவருடைய துணைவியார் தாகா அம்மா அவர்கள் பொட்டல்களை சார்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு தாய்வோன் அவர்கள் இருந்தார்கள், தாகா அம்மா அவர்கள். எனவே இந்த பெற்றவர்களோட பெண்களை தான் நான் நினைக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு தாகா அம்மா இருந்ததை போல் அப்படிப்பட்ட ஒரு பெண்களாக நான் உங்களை எண்ண முடிகிறது. இதனாலே எங்களுக்கு மீது அன்பு காட்டி சின்ன பிள்ளைகளா இருப்போம். குர்ஆன் வரும் பொழுது நான் குர்ஆன் முடிக்கிற நேரத்துல 1975 வருஷம், அந்த வருஷத்துல ரொம்ப சின்ன பிள்ளைங்க நாங்க. ஊர்ல இருந்து வயசாக ஓய்வுக்கு வந்தாலும் 2 நாள் அழுதுகிட்டு இருப்போம். 2 நாள் அழுதுகிட்டே இருப்போம். ஊரை தேடணும், யாராவது ஊரை பத்தி பேசணும், அழுக வந்துடும். ஊர்ல இருந்து ஏதாவது தகவல் வந்தா அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளையா இருந்த ஒரு காலகட்டத்தில் எங்களை ஒரு தாய் போல் அரவணைத்து ஆறுதல் சொல்லி அந்த நேரத்தில் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அன்பு காட்டியவர்களுக்கு எல்லாம் இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்திருப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த தாகம்மா என்ற புத்தகங்களை சார்ந்த ஒரு தாய்வாங்க. இதனாலே புத்தகங்கள் சொல்லும் பொழுது மாற்றத்தை எங்களுக்கு சொல்லி தந்த அவர்களை ஓருள்ள நல்குள்ளங்கள். அது மாதிரி பல ஊர்களுக்கு போகும் பொழுதுதான் சாதாரணமா இளைஞர்கள் முன்னால நிக்க மாட்டாங்க, அப்படியே பதுங்கி ஒதுங்கி அப்படிதான் நிற்பாங்க. ஆனா முன்னாள் இந்த வரவேற்றவர்கள் நம்முடைய இளைஞர்கள் ஜமாஅத்தினுடைய அந்த ஈடுபாடு செயல்பாடுகளோடு சேர்ந்து நீங்க உள்ள சங்கத்திலேயும் அவர்கள் பொறுப்பாளர்களாக இருந்து ஊரினுடைய நன்மைக்காக, சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக, மக்களுக்கு மார்க்க ரீதியான நல்ல நிலைப்பாடுகள் உண்டாகுவதற்கு உறுதுணையாக இருப்பது இளைஞர்கள். அந்த வகையிலையும் அருமையான இளைஞர்களை நான் உடற்பூர்வமாக ரப்பிடத்தில் துஆ செய்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்களுடைய எதிர்காலத்தை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. நாளை ரப்பினுடைய அரசின் நிலையில் ஒருங்கக்கூடிய 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய அரசின் நிலையில் ஒருங்கக்கூடிய கூட்டத்திலே ஒரு கூட்டம் இளைஞர்களின் கூட்டம் என்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தில் நம்ம அவங்களை கவுல் செய்ய நல்ல தாய்மார்கள் கொஞ்சம் நீங்க நல்ல கவனிக்கிறீங்க. ஆனா பின்னால் இருக்கிற காரணத்தினால இந்த கவனம் என்பது இடையில உள்ள பேச்சினால தடைபட்டு விடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டுகிறான், நீங்க சோபனம் சொல்லுங்க, நீங்க சோபனம் சொல்லுங்க. யாருக்கு என்றால் என்னுடைய சொற்களை கவனமாக கேட்டு அதை வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே அவர்களுக்கு நீங்கள் இதை பற்றி உண்டான சோபனத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள்.
அதனால பயான் கேட்கறதுங்கிறது ஏதோ மைக்கில சத்தம் கேட்குது நம்மளும் கேட்கணும், ஏதோ அதில் சொன்னாங்க அப்படிங்கிறது இல்ல. சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது கவனமா கேட்கணும், ரெண்டாவது அதை பின்பற்றணும். நல்ல விஷயங்களை எதிர்த்து என்ற ஒரு ஆசை இருக்குமானால் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, அந்த சோபனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை சொன்னேன். ஊரையும் சேர்ந்து ஒரு பெரிய விழாவில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி தூரத்திலிருந்து வரப்படுதே, பள்ளிவாசல் பின்னக்கூடிய அந்த லைட்டினுடைய வெளிச்சம் ஊர் வந்துருச்சுங்கிறத காட்டுச்சு. அதனால ஊரையும் சேர்ந்து எடுக்கப்பட்ட இந்த விழாவிலே ஊருடைய திருப்பத்தை முன்னிலையில் வைக்க இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் ஆர்வத்தோடு இங்கே நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியை முயற்சி பண்றீங்களோ முடியா ஊருக்காக இன்னும் வாக்குகள் இருக்கிறார். சரி, அதனால எல்லோருக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்க்கும் விதத்தில் இந்த காரியங்கள் நடந்திருக்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமையான திருமக்களே, இது மீளாத நல்விழா. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு நபியாக தந்தான். ஒரு சாதாரணமான பாக்கியம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், குர்ஆனிலே அல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் பெரிய உபகாரம் செய்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு செய்கிற உபகாரங்கள்லாம் நிறைய, ஆனால் அல்லாஹ்வே உபகாரம் செய்வதாக சொல்லக்கூடிய ஒரு உபகாரம், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் பெரிய உபகாரம் செய்திருக்கிறார். என்ன உபகாரம்? மனித சமுதாயத்திலிருந்து ஒரு அருமையான தூதரை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ரசூலுல்லாஹ் நமக்கு நபியாக தந்ததை இந்த உம்மத்திற்கு, உலகத்திற்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் பெரிய உபகாரம் செய்வதாக அவருடைய அருள்மலையிலே சொல்லியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு பேர் அருள் நமக்கு, அதை சொல்லி முடிக்க இயலாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே அகிலங்களுக்கெல்லாம் உங்களை ரஹ்மத்தாக நான் ஆக்கியிருக்கிறேன், பேரருளாக ஆக்கியிருக்கிறேன். உடைய ரஹ்மத்துங்கிறது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்களை எல்லாம் பாருங்க, நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஆயத்து தான். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் சொல்கிறார், மனித சமுதாயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். எப்படிப்பட்டவர் என்றால் உங்கள் மீது பேராசை விட்டவர், எல்லோரும் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்ற பேராசை. ஒரு ஆட்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நாயகர்களுக்கு பேராசை. அல்லாஹ் சொல்றாங்க, என்ன பேராசை? சொத்து சுரங்கிற பேராசையா? குடும்பத்தை விட்டுவிட்டால் அந்த பேராசையா? அவருடைய ஆசையை பேராசையை எதிர்க்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், எல்லோரும் பூமிகள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு சென்ற பேராசை. உங்களுக்கு அசீதன் அதிகமாக அனைத்தும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு சொன்னா நாயகத்தால் அதை தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிஞர் பல இடங்களில் சொல்கிறார், நாயகனே இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டு 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 உங்கள் உயிரையே நீங்கள் வாழ்த்துகிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது நாயகன் என்ற பேரன்பையும் அவருடைய அருளையும் இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு உள்ள அக்கறையையும் அருள்மறை வழியாக நமக்கு சொல்லிட்டார். எனவே அப்படிப்பட்ட நாயகத்தை பற்றி பேசுவது என்பது இருக்கிறதே நமக்கு வாழ்க்கையை பாக்கியம். நமக்கும் அவங்களுக்குமான தொடர்பு எப்ப ஆரம்பிக்கிறது தெரியுமாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஆரம்பிக்கும். அதை சொன்னாதான் மோமின், அதை ஏற்றுக்கொண்டால்தான் மோமின். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது, தொடர்கிறது தொடர்கிறது தொடர்கிறது, நம்முடைய கபர் வரை தொடர்கிறது, சொர்க்கம் வரை தொடர்கிறது. கபர்ல வைக்கப்பட்ட உடனே புகாரி ஹதீஸ் வருது, புகாரி ஹதீஸ் வருது. கபரிலே வைக்கப்பட்ட உடனே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும். இவர்கள் விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். இவர்கள் விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். நல்ல மோமின்களாக இருந்தால் அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லி விடுவார், இந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணி சொல்ற வார்த்தை செய்யவில்லை. யார் வாழ்க்கையில் நல்ல மோமின்களோ இறையச்சம் உள்ளவர்களோ
மார்க்கத்தை பேணுபவர்களோ அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக இருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா, இவர்கள்தான் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் ஹிதாயத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்மை எல்லாம் அப்படிப்பட்ட முன்னுங்களாக கேள்விவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம். கலிமாவில் தொடங்கி கபலியில் தொடர்கிறது. சொன்னாங்க அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு விசேஷமான துஆவை கொடுத்தாங்க. இதை கொண்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று சொன்னாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான். லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தார். இதை கொண்டு நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். கருணையில் உருவான காலத்தை வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி இருக்கிறார். நல்ல காரியங்கள் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்தி விட்டார்கள். நம்மிடத்தில் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் தந்த அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தவில்லை. அந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். எதற்காக? ஷஃபாஅத்தி உம்மத்தி, கியாமத்துடைய நாளை என்னுடைய உம்மத்துமார்களுக்கு ஷஃபாஅத் செய்வதற்கு. யாரும் யாருக்கும் உபகாரம் செய்ய இயலாத அந்த நாள், மனிதர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் இரண்டோடக்கூடிய நாள். நம்முடைய அவயவங்களை நமக்கு எதிராக சாட்சி சொல்கின்றான். வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். யாசீனில் வருகிறது, வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். அவர்கள் உலகத்தில் செய்த அநியாயங்களை பாவங்களை குறித்தெல்லாம் கைகள் கால்கள் சாட்சி சொல்லுகின்றனர். நம்முடைய அவயவங்களே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த நாளில், நெருக்கமானவர்கள் எல்லாம் இரண்டோடக்கூடிய அந்த நாளில் நீண்ட ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது. முஸ்லிம் சரிகளே, நபிமார்களிடத்துல ஓடி போவாங்க. 6 வயசுல அவங்க போவாங்க. சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களுக்காக நம்மிடத்தில் நீங்கள் பரிந்துரைக்கு பேசுங்க. பாபா சொல்லுவாங்களா, என் அப்பு இங்கு ரொம்ப கோபமாக இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் அமர வைத்தான், எல்லா வாக்கியங்களையும் தந்தான். இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நான் மறந்து சாப்பிட்டேன். அது குறித்து ரொம்ப கேட்பாங்க, பயமா இருக்கு. அதனால நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போங்க. அவங்கதான் உலகத்திலே முதல் ரசூல். அவங்ககிட்ட போங்க. அவங்க சொல்லுவாங்களாம், 980 வருஷ காலம் உலகத்தில் நான் வாழ்ந்தேன். என்னுடைய உம்மத்திற்காக நான் இரவுகளா பாடுபட்டேன். ஆனால் 950 வருஷ காலம் வாழ்ந்த நான் என்னுடைய உம்மத்திற்காக கிட்டத்தட்ட 900 வருஷம் பாடுபட்டு கூட யாரும் என் பேச்சை கேட்கறது. அதனால 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பரவாயில்லை. 900 வருஷம் முயற்சி செய்வோம். ஒருவரும் கேட்கல. உடனே யாரெல்லாம் இங்கும் கேட்க மாட்டாங்க. உங்களை அடிச்சு நான் துவா வருவேன். எந்த இன்பத்திற்கு எதிராக நான் துவாவை நிராசையாக ஓடுகிறேன் அல்லவா, அதை குறித்து ரொம்ப கேட்பான்னு பயமா இருக்கு. நீங்க அங்க போகணும். ஒவ்வொரு நபிமார்களாம் அப்படியே சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. கடைசியிலே எல்லாம் அப்படி வசூல் சொன்னார்கள், அந்த உம்மத்திகள் எல்லாம் கியாமத்தில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அந்த உம்மத் என்னிடத்தில் வருவார்கள். அல்லாஹ்வுடைய ஹபீபே, எங்களுக்காக நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் சொன்னாங்க. என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விழுந்தேன். என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வுடைய எல்லா விதமான மகான்களையும் அவனுடைய மேன்மைகளையும் அவனுடைய மேன்மைகளின் மகத்துவத்தை எல்லாம் சுஜூதில் இருந்து என் ரப்பை நான் புகழ்ந்தேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் ஈர்பார் வஸல் சல்தோர். முஹம்மது அவர்களே எழுந்திருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டதை நான் தருவதாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். நீங்கள் எழுங்கள். கேளுங்கள் சொல்வார்.
அப்பொழுது என்னுடைய உம்மத்திற்காக நான் பரிந்துரைக்கிறேன். நாம் நன்றியுள்ள சமுதாயமா இருந்தால் உங்களை நினைச்சு பார்க்கிற மாதிரி யாரும் யாருக்கு உபகாரம் செய்கிறார அந்த காலகட்டத்திலே கூட நமக்காக பரிந்துரை கேட்கிற அந்த நாயகத்தை நாம் நினைத்து பார்க்கிற நிகழ்வுகள் தான் ஈரான்ல நம்ம கேட்கக்கூடிய பிறந்த நாளா இருந்தாலும் உங்க யாருக்கு அவங்களுடைய கண்ணியம் என்ன, அதான் அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு என்ன, நாம் அவங்களை எப்படி மதிக்கணும், சரியத்தை பின்பற்றணும், அதனால வரக்கூடிய ஏடுகளை பேசுவோம்னா அந்த அடிப்படையில உயிரே சேர்ந்து மனித புனிதராக நம்ம உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி கண்ணியத்தை மக்களுடைய மனதிலே பதிக்கக்கூடிய விஷயம் விதமாக மீளாது நன்கொடை அறிக்கை. அதே போல் மாற்றத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பெரிய நிகழ்வு தான் இந்த மக்கள் மதரசாங்கிற சாதாரண நினைக்காதீங்க. அந்த பிள்ளைகளுடைய இல்லத்தில் பதியக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்காது. எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் அது மறக்காது. எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் கூட அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் பசுமர தானியோ பதியக்கூடிய இந்த செய்திகள் இருக்கிறதே காலங்களையும் கடந்து பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஈமானிய பண்பாட்டை இஸ்லாமிய நெறிமுறையை மாற்றத்தினுடைய இருந்த வழிமுறைகளை எல்லாம் அறியாத பருவத்திலே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோம். நீங்க மனசுல அப்படியே பதிவு. அதனால 5 வளையானது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மதரசா, அதனுடைய சங்கைக்குரிய உஸ்தாத்மார்கள் மற்ற மதரசா நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்ச நேரம் பிள்ளைகளை பூரா சட்டம் போடாம வச்சிருக்கிறதே ஒரு பெரிய காரியம். அதனால மதரசாவுல வாங்க சொல்லும்போது பதில் சொல்லணும். கடைசியில வாங்குவோம் ஓதுனா என்னுடைய சபாத்துகள் பாட்டிகள் வசூல் சொல்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் சொன்ன சொல்லும்போது அமைதியா இருக்கணும். வாங்க சொன்ன துஆ பண்ணிக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த ஆயத்துகளை எல்லாம் பாருங்க. நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஆயத்து தான். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அல்லாஹ் சொல்கிறார். மனித சமுதாயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர் என்றால் அறிவு சொன்னாலேக்கும் உங்கள் மீது பேராசை இருக்கிறது. எல்லோரும் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்ற பேராசை. ஒரு ஆட்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். நாயகர்களுக்கு பேராசை. அல்லாஹ் சொல்றார், என்ன பேராசை? சொத்து சுவாக்கிற பேராசையா? குடும்பத்தை விட்டு அந்த பேராசையா? அவருடைய ஆசையை பேராசையும் எதில் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் எல்லோரும் பூமிகள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு சென்ற பேராசை. உங்களுக்கு அசீதன் அதிகமாக அனைத்தும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு சொன்னா நாயகத்தால் அதை தாங்க முடியாது அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய பல இடங்களில் சொல்கிறார், நாயகனே இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டு எங்கள் உயிரையே நீங்கள் மாற்றிருக்கிறது என்று அல்லாஹ் இந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது நாயகன் என்ற பேரன்பையும் அவருடைய அருளையும் இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்குள்ள அக்கறையையும் அருள்மறை வழியாக நமக்கு சொல்லினார். எனவே அப்படிப்பட்ட நாயகத்தை பற்றி பேசுவது என்பது இருக்கிறதே நமக்கு வாழ்க்கையை பாக்கியம். நமக்கும் அவங்களுக்குமான தொடர்பு எப்ப ஆரம்பிக்கிறது தெரியுமாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஆரம்பிக்கும். அதை சொன்னாதான் மூமின். அதை ஏற்றுக்கொண்டால்தான் மூமின். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது, தொடர்கிறது. நம்முடைய கபர் வரை தொடர்கிறது, சொர்க்கம் வரை தொடர்கிறது. கபர்ல வைக்கப்பட்ட உடனே புகாரி ஹதீஸ் வருது. கபரிலே வைக்கப்பட்ட உடனே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும். இவர்கள் விஷயங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். நல்ல மூமின்களாக இருந்தால் அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லி விடுவார். இந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணி சொல்ற வார்த்தை விஷயம் அல்ல.
யார் வாழ்க்கையில் நல்ல மூமின்களோ, இரையச்சம் உள்ளவர்களோ, மாற்றத்தை பேணுபவர்களோ அப்படிப்பட்ட மூமின்களாக இருந்தால் ஆதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா, இவர்கள்தான் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் ஹிதாயத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார். அல்லாஹ் நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட மூமின்களாக கேள்விப்பாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லாஹ் அப்படிப்பட்ட மூமின், அது பெரிய பாக்கியம். கலிமாவில் தொடங்கி கபலியில் தொடர்கிறது. சொன்னாங்க அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு விசேஷமான துஆவை கொடுத்தாங்க. இதை கொண்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று சொன்னார். புகாரி வரக்கூடிய ஹதீஸ் தான், லிக்குல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தார். இதை கொண்டு நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். கருணையில் உருவான காக்கிய வண்டல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தியிருக்கிறார். நல்ல காரியங்கள் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்தி விட்டார்கள். நம்மிடத்தில் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் தந்த அந்த வாய்ப்பை, அல்லாஹ் தந்த அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தவில்லை. அந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். எதற்காக? ஷஃபாஅத்தி உம்மத்தி, கியாமத்துடைய நாளையில் உம்மத்துமார்களுக்கு ஷஃபாஅத் செய்வதற்கு. யாரும் யாருக்கும் உபகாரம் செய்ய இயலாத அந்த நாள், மனிதர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் திரண்டோடக்கூடிய நாள், நம்முடைய அவயவங்களை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் தான். வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். யாசையில் வருகிறது, வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். அவர்கள் உலகத்தில் செய்த அநியாயங்களை, பாவங்களை குறித்தெல்லாம் கைகள் கால்கள் சாட்சி சொல்லுகின்றனர். நம்முடைய அவயவங்களே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த நாளில், நெருக்கமானவர்கள் எல்லாம் விரண்டோடக்கூடிய அந்த நாளில், நீண்ட ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது. முஸ்லிம் செய்திகளே, நபிமார்களிடத்துல ஓடி போவாங்க, 6 வயசுல அவங்க போவாங்க. சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களுக்காக நம்மிடத்தில் நீங்கள் பரிந்துரைக்கு பேசுகிறீர்கள். பாபா சொல்லுவாங்களா, என் அப்பு இங்கு ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் அமர வைத்தான், எல்லா வாக்கியங்களையும் தந்தான். இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான், நான் மறந்து சாப்பிட்டேன். அது குறித்து ரப்பு கேட்பாங்க, பயமா இருக்கு. அதனால நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போங்க, அவங்கதான் உலகத்திலே முதல் ரசூல். அவங்ககிட்ட போங்க. அவங்க சொல்லுவாங்களாம், 980 வருஷ காலம் உலகத்தில் நான் வாழ்ந்தேன், என்னுடைய உம்மத்திற்காக நான் இரவுகளா பாடுபட்டேன். ஆனால் 950 வருஷ காலம் வாழ்ந்த நான் என்னுடைய உம்மத்திற்காக கிட்டத்தட்ட 900 வருஷம் பாடுபட்டது போல யாரும் என் பேச்சை கேட்கல. அதனால 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் பரவாயில்லை, 900 வருஷம் முயற்சி செய்வோம். ஒரு வருஷம் கேட்கல, உடனே யாரெல்லாம் இன்றைக்கும் கேட்க மாட்டாங்க. உங்களை அடிச்சு நான் துவா வருவேன். என்னுடைய உம்மத்திற்கு எதிராக நான் சொல்லி ஒரு துவாவை நிராசையாக ஓடுகிறீங்களா, அதை குறித்து ரொம்ப கேட்பான்னு பயமா இருக்கு. நீங்க அங்க போகணும், ஒவ்வொரு நபிமார்களா அப்படியே சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. கடைசியிலே எல்லாம் அப்படி வசூல் சொன்னார்கள், அந்த உம்மத்திகள் எல்லாம் கியாமத்தில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அந்த உம்மத் என்னிடத்தில் வருவார், என்னிடத்தில் வருவார்கள். அல்லாஹ்வுடைய ஹபீபே, எங்களுக்காக நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் சொன்னாங்க. என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விழுந்தேன், என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வுடைய எல்லா விதமான மகான்களையும் அவருடைய மேன்மைகளையும் அவருடைய மேன்மைகளின் மகத்துவத்தை எல்லாம் சுஜூதில் இருந்து என் ரப்பை நான் வேண்டுவேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் ஈர்பார் வஸல் சல்தோர், முஹம்மது அவர்களே எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டதை நான் தருவதாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன், நீங்கள் எடுங்கள், உலகத்தில் கேளுங்கள் சொல்வான். அப்பொழுது என்னுடைய உம்மத்திற்காக நான் பரிந்துரைக்கிறேன். நாம் நன்றியுள்ள சமுதாயமா இருந்தால் உங்களை நினைச்சு பார்க்கிற மாதிரி யாரும் யாருக்கு உபகாரம் செய்கிறார அந்த காலகட்டத்திலேயும் கூட நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய அந்த நாயகத்தை நாம் நினைத்து பார்க்கல நிகழ்வுகள் தான் ஈரான்கள் கேட்கக்கூடிய பிறந்த நாளாக இருந்தாலும் அவங்க யாருக்கும் அவங்களுடைய கண்ணியம் என்ன, அதான் அவங்களுக்கு கொடுக்க சிறப்பு என்ன, நாம் அவங்களை எப்படி மதிக்கணும், சரியத்தை பின்பற்றணும், அதனால வரக்கூடிய ஏடுகளை பேசுவோம் தான். அந்த அடிப்படையில ஒரே சேர்ந்து மனித புனிதராக உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை மக்களுடைய மனதிலே பதிக்கக்கூடிய விஷயம் விதமாக இந்த மீலாது நல்விழா இருக்கிறதே. அதேபோல் மாற்றத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பெரிய நிகழ்வு தான் இந்த மக்கள் மதரசாங்கிற சாதாரண நினைக்காதீங்க. அந்த பிள்ளைகளுடைய இல்லத்தில் பதியக்கூடிய விஷயங்கள் இருக்காது. எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் அது மறக்காது. எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் கூட அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் பசுமர தானியோ பதியக்கூடிய செய்திகள் இருக்கிறதே. காலங்களையும் கடந்து பிள்ளைகளுடைய இல்லத்தில் ஈமானிய பண்பாட்டை, இஸ்லாமிய நெறிமுறையை, மாற்றத்தினுடைய இருந்த வழிமுறைகளை எல்லாம் அறியாத பருவத்திலே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோம். வைங்க மனசுல அப்படியே பதிவு. அதனால 5 வளையானது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு மாற்றத்தை போதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மதரசா, அதனுடைய சங்கைக்குரிய உஸ்தாத்மார்கள் மற்ற மதரசா நடத்துறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்ச நேரம் பிள்ளைகளை பூரா சட்டம் போடாம அச்சப்படுத்துறதே ஒரு பெரிய காரியம். அதனால மதரசாவுல வாங்க சொல்லும்போது பதில் சொல்லணும். கடைசியில வாங்க போக ஓடுனா என்னை தப்பாதவர்கள் மாற்றிக்கும் வசூல் தருவாரு. அதனால இப்ப எல்லாம் சொல்லும்போது அமைதியா இருக்கணும். வாங்க முடிச்சோம்னா கண்ணியமானவர்களே, எனவே அப்படிப்பட்ட நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்கும் அவர்கள் நமக்கு தலைவராக அல்லாஹ்வினால் தரப்பட்ட அந்த ஒப்பற்ற நாயகத்தினுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு மீலாது விழா. நாம அவங்கள பத்தி பேசுற காரணத்தினால இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடுதல் நினைக்க வேண்டியது இல்லை. அவங்கள பத்தி பேசுறது நமக்கு பாக்கியம், அவ்வளவுதான். ஏன்னா அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தினுடைய கண்ணியத்தை, அவருடைய மகத்துவத்தை நாயகமே உங்களுடைய மகத்துவத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வாங்க சொன்னாங்க இல்லையாங்க, உலகம் பூரா சொல்லப்படுது. உலகத்தினுடைய கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. இங்க ஒரு டைம்னா மலேசியால வேற டைம், லண்டன்ல வேற டைம், அமெரிக்கால இன்னொரு நேரம். அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலேயும் நேர வித்தியாசத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலகத்துல எங்காவது ஒரு இடத்தில் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. அல்லாஹ் அப்படி அமைச்சிருக்கிறோம். இப்படி பாங்கு சொல்லப்படுற நேரத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் வஹ்தானியத்தையும் சொல்லக்கூடிய இந்த ஷஹாதத், அது முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வார்த்தைங்க? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லும். அல்லாஹ்விற்கு பின்னாலே இந்த உலகத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை அல்லாஹ் சொல்ல வைத்திருக்கிறார். ஒரு யூதர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுறாரு, உலகத்தில் யாருடைய பெயர் அதிகமாக சொல்லப்படுகிறது? உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவர் நீங்க சொல்லுங்களேன், வாழக்கூடிய தலைவராகட்டும், இறந்து போன தலைவராகட்டும், யாராவது ஒரு பெரிய உலக அளவிலே போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர், அவரை பற்றி உண்டான திருநாமம், நினைவு உலகத்தில் அதிகமா சொல்லப்படக்கூடிய அந்த தலைவர் யாரு? இன்னைக்கு உலகத்தில் உள்ள தலைவர்கள்லாம் எப்படின்னா, குறிப்பிட்ட நாளையில அவங்களுக்கு உண்டான விழா எடுக்கலன்னா அவங்க விழுந்துருவாங்க. அவங்கள பத்தி பேச ஆள் இல்லாம போயிடும்.
ஆனால் நாயகத்தை பற்றி பேசாவிட்டால் நாம் விழுந்து விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்துவம் என்னன்னு அந்த யூதர் எழுதியிருக்கிறார். உலகத்தில் தோராயமாக 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. தோராயமா ஒரு சின்ன கணக்கில் 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் தினந்தோறும் ஸல்லல்லாஹு திருநாமம் 10 தடவை சொல்லப்படும். ஐவேளை பாங்கின் வழியாக 10 தடவை சொல்லப்படும் என்றால் 45 லட்சம் இன்ட்டு 10 கணக்கு போட்டா தொடங்காச்சு. சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? என்னன்னு கணக்கேக்கெல்லாம் இல்லை, கவனிக்கணும். 45 லட்சம் மஸ்ஜிதுகள் உலகத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் ஒரு யூதர். ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு நாளைக்கு 5 தடவை பாங்கு சொல்லப்படும் பொழுது, ஒரு தடவையில 2 என்று சொல்லும் பொழுது 10 தடவை உடைய திருநாமம் சொல்லப்படும். 45 லட்சம் என்று நிறைய பேர் செல்லுல பத்தி போட்டு பார்த்திருப்பாங்க. 4 கோடி ஆச்சு. ஒரு நாளைக்கு 4.5 கோடி தடவை அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தின் பெயரை உலகத்தில் சொல்ல வைக்கிறோம். இது நாமளா உண்டாகணும். நாங்க பட்டவயல்ல பயான் நீங்க பாங்கு சொல்லும் போது அஷேதன சொல்லுங்க, ஜெய்விட்டம் சொல்ல வேண்டாம், தமிழ்நாட்டில் சொல்லுங்க, திருநாட்டில் சொல்ல வேண்டாம். உலகம் முழுவதும் அவருடைய திருநாமம் சொல்லப்படாத வாங்க கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படியானால் உலக அளவிலே ஒவ்வொரு நாளும் 4.5 கோடி தடவை நமது நாயகத்தின் பெயரை அல்லாஹ் சொல்ல வைத்திருக்கிறான்னா அல்லாஹ் அவருடைய அந்தஸ்து கூட்டிட்டான். எனவே அவர்களை பற்றி பேசுகிற காரணத்தினால் நமக்கு பாக்கியம். அவருடைய பெயரே முஹம்மது. எல்லா காலத்திலும் புகழக்கூடியவர்கள், எந்த நிலையிலும் புகழக்கூடியவர்கள். உடைய வாழ்க்கையில எந்த கண்ணோட்டத்தில் எடுத்து பார்த்தாலும் சரி, வியாபாரமா, சமீபத்தில் ஜமாத்துல் உலமா சார்பால் கூட்டம் நடந்துச்சு. வியாபாரிகளுக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் என்று ஒரு தலைப்பில் ஒரு ஆளி பேசினாங்க. அந்த வியாபாரிகள் மாவட்டத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தை சார்ந்த வியாபாரிகளை கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 லட்சம் பேர் வியாபாரிகள் வந்திருந்தாங்க. வியாபாரத்தின் முன்னோடி சிறந்த வியாபாரி நபிகள் நாயகம் என்ற கண்ணோட்டத்தில் பேசி முடித்த உடனே அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு வியாபார சங்க தலைவர், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் தான், எழுந்திருச்சு அவர் சொன்னாரு, வியாபாரத்தை குறித்தும் வியாபாரத்தினுடைய நிலைகளிலே ஒரு பெரிய வியாபாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதல் நபிகள் நாயகத்தால் இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறதா? எனக்கு தெரிந்திருந்தால் நானே தனி நோட்டீஸ் அடிச்சு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வியாபாரிகளையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருப்பேன். அப்படி ஒரு முறை நபிகள் நாயகம் வியாபாரிகளுக்கு ஒரு மாதிரி என்ற கண்ணோட்டம். எந்த துறையை எடுத்தாலும் சரி, வியாபாரமா, குடும்பமா, எந்த துறைகள், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அழகான முன்மாதிரி என்று சொன்னான். இந்த துறைக்கு அதுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரி. வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக கொள்கிறீர்கள். எந்த நிலையில வெற்றி வேண்டும், ஒரு குழந்தையாகவா, ஒரு வாலிபராகவா, ஒரு சிறந்த பெண்ணுக்கு முன்மாதிரியாகவா, எதுவே வெற்றி வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தன்மையானே. இங்கே நான் பெண்கள் ரொம்ப இருக்கிறார்கள், அவங்கள பத்தி பேசலன்னா பயான் நிறைவாகாது. ஆண்களாவது அடிக்கடி அங்கங்க பாதி விளங்கி விளங்காமலோ, பாதி கேட்டோ கேட்காமலோ பயான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெண்களை பொறுத்தவரை எப்போதான் பயான் கேட்கிற வாய்ப்பு. அதனால பெண்கள் குறித்து சில செய்திகளையும், வாலிபர்கள் இவ்வளவு பேரை கட்டி போட்டு இங்க வச்சிருக்கிறாங்கன்னா அதை நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா பாக்கி எண்ணம். வாலிபர்கள் எந்த வேலையும் செய்யணும்னாலும் செய்வாங்க. உட்கார்ந்து பயான் கேட்கதான் கூட்டாளி வரும், இன்னொரு வேலை ஞாபகம் வரும், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள இந்த வான் போன் பண்ணி அவர் கூப்பிடுவாரு. அதனால வேலை அரட்டடிக்கிறத கவனம் வரும். நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், நாங்கள் எல்லோரும் இந்த விஷயத்துல இன்னும் கவனம் செலுத்து. அருமையானவர்களே, வாலிபம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். மனிதனுக்கு 3 பருவம் இருக்குதுங்க. சிறுபிராயம், இளமை பருவம், முதுமை பருவம்.
சிறுபிராயம்ன்றது நாம் விளங்கி காரியத்தை செய்யற ஒரு பருவம் இல்லை, ஒரு மாதிரி விளையாட்டா போயிடும். இளமை பருவம் தான் வாழ்க்கையில் நீண்ட பருவம். இளைஞருங்கிறது இளமைங்கிறது எவ்வளவு ஆகுது? சும்மா யாராவது சொல்லுங்க, தப்பான இளமைங்கிறதுக்கு அளவு என்ன? எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வர கேட்கறது விளங்குதான்? 20 இருந்து 35 வரை சொல்றாங்க. நடுவர்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க கடைசியா பாத்துக்குவாங்க. அவங்க இளமைங்கிறது எவ்வளவு காலங்க? இன்னொரு யாராவது சொல்லுங்களேன், சொல்லுங்க தம்பி. சொல்லி 40 வர 40 வயசுல இளமையா? அது வரையா தொடங்குறது எதுலங்க? 20 இருந்து 40. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். மார்க்கத்தின்படி இளமையின் காலம் என்பது 15 இருந்து 40 வரை. மார்க்கத்துல இளமை என்பது ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலம் பருவம் என்றால் இளமை பருவம். நீண்ட பருவம் என்பது இளமை பருவம். என்ன சல்லாதன சொன்னாங்க, இவருடைய இம்மத்மார்கள பெரும்பாலான வயசு 60க்கு 70க்கு மத்தியில அப்படின்னு சொன்னாங்க. 60க்கு 70க்கு மத்தியில தான் இவருடைய இம்மத்மார்கள பெரும்பாலான வயசு. அந்த கடைக்குறை ரொம்ப கம்மியான்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு அசரத்து இருந்தார், 73 வயசு. நான் அதை வயசு தெரியல, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன். லாபத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. லாபத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி பெரும்பாலானவங்களுடைய வயதுங்கிறது 60க்கும் 70க்கும் கடப்பவர்கள் இருக்கிறாங்க சொன்னாங்க. நீண்ட அடையாளத்தை தரணும். ஆனால் வாலிபம் என்பது 15 இருந்து 40 வரை. இந்த பருவங்கிறது வலிமையான பருவம். நினைத்ததை சாதிக்க முடிந்த பருவம். நினைத்ததை சாதிக்க முடிந்த பருவம் வாழ்க்கையிலே ஒரு நீண்ட பருவமும் கூட. சிறுபிராயம், வாலிபம், வயோதிகம் என்றால் இந்த வாலிபம் தான் மனித வாழ்க்கையிலே ஒரு நீண்ட பருவமாகவும் இருக்கிறது. அதனால் ரொம்ப சிறப்பான காலம் இந்த காலம். என்ன சிறப்பான காலம் என்றால் வயசான தெரியும். அது சிறப்பான காலம் எப்படிங்கிறது, வயசான ஆட்கள் நடக்க முடியல, முட்டு வலிக்குது, இது சரிஞ்சா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக வலிகளும் வேதனைகளும் ஆரம்பிக்கும் பொழுதுதான் சபாபி அவதியமா இந்த வாலிப காலம் எவ்வளவு பொற்காலம் ஞாபகம் போகும். அதனால சிறப்பான காலம், நீண்ட பருவம், நினைத்ததை சாதிக்க முடிந்த பருவம். இந்த பருவத்தை மட்டும் ஒரு ஆளு ஒழுக்கத்தோடும் மார்க்க நெறியோடும் கழித்து விட்டார் என்றால் அவரை விட பாக்கியவான்கள் யாருமே இல்லை. அவரை விட பாக்கியவான்கள் யாருமே இல்லை. ஒரு மனிதனுடைய வாலிப பருவத்தை விளங்குவது வயோதிகமானால் தான் தெரியும். வாலிபங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமான காலம். சபாபிலா யாரிபோ இல்ல சுயோ கதிர ஆகியத்திலா யாரிபோ இல்லா அவர்கள் பலம். உடல் நலம், ஆரோக்கியம் என்பது எவ்வளவு சிறப்பானதுங்கிறத நோயாளிகளுக்கு கேட்டாதான் தெரியும். நோயாளிகளுக்கு கேட்டாதான் தெரியும். அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பாக்கியமானதுங்கிறத மூத்தானவங்க கேட்டாதான் தெரியும். அதனால அல்லாஹ் தந்த ஒரு பொக்கிஷம் இந்த இளமை. இந்த இளமையான காலகட்டத்திலே அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சில இளைஞர்களை சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே சில இளைஞர்களை சொல்கிறார், நீங்க வாழ்க்கையில முன்னோடிகளாக அவர்களை எடுக்க. நிறைய பேர் சொல்றான், நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்றேன். இளைஞர்கள் என்று அல்லாஹ்வுத்தால பல இளைஞர்களை சொல்லி காண்பிக்கிறார். ஒரே ஒருவரை மாத்திரம் நான் சொல்கிறேன், அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு ஒழுக்கமாக, பத்திரித்தனமாக, மனிதனிலே உணர்ச்சி பெருக்கெடுக்கின்ற காலம், ஆசைகள் நிறைந்திருக்கக்கூடிய காலம், ஆசை நிறைந்திருக்கக்கூடிய காலம், நினைத்ததை தன்னுடைய சக்தியை பயன்படுத்துவதற்குண்டான அந்த வலிமையான காலகம். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆள் ஒழுக்கமா இருக்கிறாருன்னா வாழ்க்கையில ஒரு பாக்கியமான பாக்கியம். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஒரு தவறான நடத்தைக்காக பெண்மணி அழைத்தார்கள். சொல்ற தவறான நடத்தைக்காக ஒரு பெண்மணி அழைத்தார். அது ஒரு வாய்ப்பு. அழைச்சது யாருன்னா சும்மா அப்படி இப்படி பொம்பளைலாம் இல்லை,
பெரிய அந்தஸ்துள்ள அரண்மனையில் வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க தப்பான நடத்தைக்காக கூப்பிடுறாங்க. யார கூப்பிடுறாங்களோ அவங்க ஒன்றும் இயலாத ஆள் தான் இல்லை, அவர் அப்படி ஆளு. இது தவறான நடத்தையை மனதில் எண்ணம் கொண்டவராக இருந்திருந்தால் இந்த தவறுக்கு அவர் உட்பட்டு இருக்கும். ஆனால் எல்லா வாய்ப்பும் இருந்து கூட முதலாவது விஷயம் வெளியூர், உள்ளூர்னா கூட தெரிஞ்சு போயிருக்கு. இது வெளியூர், அவங்களுடைய வாழ்ந்த இடம் அல்ல. இது வெளியூர்ல இருக்கிறாங்க. தவறான நடத்தை காரியங்கள் செய்தால் யாருக்கும் தெரியாது. வெளியூர் முதல் விஷயம். இரண்டாவது, இவரும் இளைஞர். மூணாவது, கூப்பிடுற ஆளு பெரிய அழகு. கொஞ்சம் நீங்க கவனிச்சு கேளுங்க இந்த விஷயத்த. வெளியூர், உள்ளூர்னா கூட ஏதாவது இன்னைக்கு இல்ல நாளைக்கு யாராவது உடைச்சிருவாங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கலாம். வெளியூர் முதல் விஷயம். இரண்டாவது, யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் ஆற்றலுள்ள இளைஞர், வலிமை உள்ளவர். மூணாவது என்னன்னு சொன்னா, யார் அழைக்கிறார்களோ அவங்க ஒரு அழகி, அழகான பெண்மணி, போலத்தாலும் அழகான பெண்மணி. நாலாவது, அந்தஸ்துள்ளவர். சும்மா அப்படி இப்படி ஆளு இல்லை, கூப்பிடுற ஆளு அந்தஸ்துள்ள ஆளு. அப்படிப்பட்டவர்கள் கூப்பிடுகிறார்கள். தப்பு நடந்தால் அரண்மனை கூட்டா வெளியில ஒன்றும் தெரியாது. மனுஷன் நல்ல காரியத்தை 4 பேருக்கு முன்னால செய்வான், தப்பை யாருக்கும் தெரியாம தான் செய்வான். தப்பு செய்யறது 4 பேருக்கு முன்னால செய்ய மாட்டோம், நல்ல காரியம்னா 4 பேருக்கு முன்னால செய்வோம். இப்ப தப்பான இந்த காரியம் வெளியிலே தெரிவதற்கு வாய்ப்பில்லாத நிலை. பெண்ணே விரும்பி அழைக்கிறார்கள், மறுத்தால் தண்டனை சிறை என்று எச்சரிக்கிறார். இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் என் ரப்பை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டுகிறார். அருமையான இளைஞர்களே, நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு ஒழுக்க மாண்பை, அந்த ஒரு முன்னோடியான வாழ்க்கையை நாம் வாழும் காலமெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதில் போய் விடுதலை ஒழுக்கத்திற்கு மாற்றமான நம்முடைய மனோ இச்சைக்கு அடிமைப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் போய் விடுதலை. உலகத்திலே மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டவன் அவன் பெரிய அறிவாளியாக இருக்கலாம், அந்தஸ்துள்ளவனாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் மேம்பட்டவனாக இருக்கலாம். மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டால் கேவலப்பட்டு போயிருப்பான். மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டால் உலகத்திலும் கேவலம், நாளை மறுமையும் கேவலம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு பிராணியை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. குரங்கு பிடிக்கிறதுக்கு எப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். குரங்கான இந்த குரங்காட்டி குரங்கு எப்படி பிடிப்பான்னு தெரியுமா? ஒவ்வொரு யானை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, காண்டாமிருகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நல்ல கோபம் ஊட்டி வேகமா ஓட வைப்பாங்களாம், மரத்துக்கு பின்னாலே ஒளிஞ்சுக்குவாங்களாம். வேகமா வந்து அந்த காண்டாமிருகம் கோபத்துல அந்த மரத்துல போய் குத்தும், அதனுடைய முன்பதை மாட்டிக்கொண்டு கொப்பு மாட்டிக்கொண்டு அது போல அது பிடிச்சிருவாங்க. ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. குரங்கு எப்படி பிடிப்பாங்களான்னு சொன்னா, அந்த குரங்காட்டி அதுக்கு பிடித்தமான உணவை அது அதிகமா நடமாடக்கூடிய இடத்துல வச்சிருவான். உதாரணமா கடலை வைங்கள, எல்லாத்தையும் சாப்பிடும். கடலை ரொம்ப பிடிக்காது குரங்கு. அது என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு பானை, அந்த பானை வித்தியாசமான பானை, வாய் சுருக்கமா இருக்கும், கீழே அகண்டிருக்கு. உள்ள எட்டி பார்த்தா தனக்கு பிடித்தமான கடலை கிடைக்குது. அதனால அந்த குரங்கு என்ன செய்யும் சொன்னா, கையை விட்டு கடலை எடுக்கும். கையை விரிச்சு விட முடியாது, வாய் சுருக்கமா இருக்குது. அதனால கையை சுருக்கி உள்ள விடும். உள்ள விட்டு கை நிறைய கடலை அழியும். கை நிறைய கண்ணு அண்ணா கை வெளியில வராது. கையில நிறைய கடல் இருக்கிறதுனால, வாய் பகுதி சின்னதா இருக்கிறதுனால கை வெளியில வராது. கை வெளியில வராட்டா கடலை விட்டா கை வெளியில வரும். மூதை குரங்கு கடலை விடாது. சத்தம் போடுமே தவிர கடலை விடாது. அது தெரியும், அந்த குரங்காட்டு இது விடாதுன்னு தெரியும். அதனால பக்கத்துல கையில ஒரு அடி அடிச்சு கடலை விட வச்சு அதுக்கு ஒரு அழுகு சட்டை போட்டு ஊர்லாம் பிச்சை கட்டு அடைய வச்சிருக்கோம். இந்த விலங்கினங்கள்ல குரங்கு எவ்வளவு சுறுசுறுப்பானது. அது ஒரு இடத்துல அமைதியா இருக்குமா? என்னைக்காவது ஒரு இடத்துல ஜூ அங்க போய் பார்த்தாலும் கூட எல்லா மிருகமும் மோனை என்ன அடைச்சு போட்டு வெளியே எட்டி பார்க்கல, திறந்து விட்டு பாரு அப்படின்னு சொல்லி அமைதியா கிடக்கு. ஆனா இந்த குரங்கு மாத்திரம் அடைச்சு போட்டாலும் சரி, வெளியே விட்டாலும் சரி, ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்க. அப்படிப்பட்ட ஓட்ட ஆட்டம் கொண்ட அந்த குரங்கு
கடைசியில ஒரு அழுக்கு சட்டை போட்டு ஊர் ஊரா பிச்சை கேட்டு நடக்குதுன்னா காரணம் அதனுடைய மனோ இச்சை. இந்த மனோ இச்சை அது மாதிரி ஏதாவது ஆசைக்கு அடிமைப்பட்டு காதல் நகை விழுறது. அதுல விழுந்ததுனாலே அறிவில் சிறந்தவர்கள், பொருளாதாரத்தில் சிறந்தவர்கள், அழகிலே சிறந்தவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள் கேவலப்பட்டு போயிருக்கிறார்கள். அதனாலே நமக்கு ஒரு கட்டுப்பாடு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த ஒரு கட்டுப்பாட்டை பேணி ஹலாலான வழியை தவிர எந்த ஹராமான வழிகளையும் நம்முடைய செயல்பாட்டை ஆற்றிக் கொள்ளக் கூடாதுங்கிறத ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மை, உறுதியான ஒரு எண்ணம் நம்முடைய இந்த இளமை பருவத்தில் உறுதி செய்யும். பின்னீர் வச்சுக்கலாமா? உளப்பூர்வ மனசு நான் வாழும் காலத்தான் என்னை ஒடுக்கம் உள்ளவனாக என்னை வாழச்சே. எந்த ஆசைக்கும் மனோ இச்சைக்கும் அடிமைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது, கேவலப்பட்டு விடக்கூடாது. இந்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய வலிமையான ஆற்றல் உள்ள இளைஞர்களாக நான் முடியும். அது மாதிரி நம்மளால ஏதாவது இந்த தீனுக்கு கிதுமத் செய்யும், ஏதாவது நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு சமூக சேவையை, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்ய. உதாரணத்திற்கு ஒரு வாலிபரை சொல்கிறேன். குர்ஆனில் சொன்ன ஒரு வாலிபர், ஹதீஸில் என்ன ஒரு வாலிபர். உதாரணத்துக்கு அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. உதாரணத்திற்கு குர்ஆனில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணத்தை சொன்னேன் என்றால் ஹதீஸிலே ஸைத் இப்னு சாபித் ஞாபகம் வையுங்கள். குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரு பெயர் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஸைத் இப்னு சாபித் அவர்கள் செய்த ஒரு சேவை, அவர்கள் செய்த ஒரு காரியம் காலங்களையும் கடந்து இன்றும் நின்று கொண்டு எவ்வளவு மகத்தான சேவை செய்தார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதற்கு பின்னாலே நடந்த யுத்தங்களில் எல்லாம் குர்ஆனை மனப்பாடம் செய்த பல பேர் இறந்து கொண்டிருந்தார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியில சில பெரிய சஹாபிகள் என்று சொன்னார்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் நிறைய பேர் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால குர்ஆன் எழுத்து வடிவிலே பாதுகாக்கப்பட வேண்டும். அபூபக்கர் தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படி சொல்லலையே, யாராவது சேர்ந்து நீங்க அதை எழுதி வைங்க. ஏன்னா தோல்லையும் பலகையிலேயும் அப்படிதான் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. முழுசா இப்ப நம்ம கையில வச்சு ஓதுற மாதிரி குர்ஆன் எழுதப்படல. அதனால அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, குர்ஆன் மனப்பாடம் பண்ண பலவே யுத்தங்களிலே வஃபாத்தாகி விட்டார்களே, அதனால மனப்பாடம் பண்ணி அவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, எழுத்து வடிவிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க முடிவு பண்ணாங்க, இதற்கு நாம் ஸைத் இப்னு சாபித்தை நாம் இதற்கு பொறுப்பாளராக நியமிப்போம். அவங்களை கூப்பிட்டாங்க. குர்ஆனை எழுத்து வடிவிலே அது முழுமையாக ஆக்கி தரக்கூடிய பொறுப்பு உங்களுடைய தலைமையில நாம் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்யறோம். மலையை தூக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடம்பெற செய்யணும்னு சொன்னா கூட கஷ்டப்பட்டு நான் செய்யறேன். ஆனால் என்ன காரியத்தை நீங்க சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தை எழுத்து வடிவிலே அங்கும் இங்கும் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்குண்டான பொறுப்பை, அந்த தத்வீன் குர்ஆன் என்ற பொறுப்பை எனக்கு தருகிறீர்களே, இது எனக்கு அவ்வளவு முடிந்த காரியம் இல்லை. எனக்கு தகுதியான ஆள். தகுதிக்கான காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல சிறந்த புத்திசாலி, இரண்டாவது எல்லோரிடத்திலேயும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையாக, மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே அவர்களுக்கு வஹி இறக்கும் பொழுது காத்தின் வகையாக வகையை எழுதக்கூடியவராக நீங்கள் இருந்தீர்கள். நாலாவது நீங்கள் வாலிபர். அவங்களுக்கு அந்த நேரத்தில் 25 வயசு ஆகும், 25 வயது. இந்த 4 காரணத்தையும் சொன்னாங்க. முதலாவது என்னன்னு சொன்னா நீங்கள் வாலிபர், இரண்டாவது நீங்கள் சிறந்த புத்திசாலி, மூணாவது எல்லோருடைய நம்பிக்கையை பெற்றவர், நாலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே வஹியை எழுதிய பொறுப்பார். இன்னைக்கு உலகம் முழுவதும் குர்ஆன் ஓதணும்னு சொன்னா குர்ஆன் எடுத்துட்டு ஓதியாது, சில பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம், எடுத்து ஓதியாது. உண்மையானவர்களே, நாம் எல்லாம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களா இல்லை?
எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்து விட்டு போய்விட்டார்கள். சாதாரணமான ஒரு காரியமா? உலகமெல்லாம் இந்த குர்ஆன் நம்முடைய கையிலே எழுத்து வடிவத்திலே குர்ஆனும் மஜீதும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான இந்த மகத்தான சேவையின் தலைமையாளர், பொறுப்பாளர், இந்த சேவையை செய்தவர், இதற்கு செய்து கொண்டு சாதிப்பது என்றார். அது மாதிரி நம்ம ஏதோ உலகத்துல வந்தோம், உண்டோம், சாப்பிட்டோம், ஏதோ இருந்தோம், போயிட்டோம். நாம் இந்த உலகத்துல வாழும் காலத்தில் நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும், நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகத்திலே ஒரு நல்லொழுக்கத்தோடும் சமூகத்திற்கு நம்மால் முடிந்த ஒரு நல்ல சேவையை நாம் செய்துவிட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அருமையான இளைஞர்களிடத்திலே ரொம்ப பணிவோடும் அன்போடு வேண்டும். எல்லா இடத்திலையும் நல்ல பேர் வாழணும், ஒழுக்கம் உள்ளவர்களா வாழணும், நம்மால ஒதுக்கி ஏதாவது சேரும். எல்லாம் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கலாம். எல்லாரும் ஒரே ஆட்கள் அல்ல, திறமை கொடுக்கப்படாத ஆளும் இல்லை. ஒவ்வொரு ஆளுமே ஒரு திறமை இருக்கு. சில பேர் மேடையில் ஏறி பேசுறதுன்னா நல்லா பேசுவாங்க, எழுதுக்குன்னா ஒன்றும் ஓடாது. சில பேர் எழுதுக்குன்னா எம்மானம் அப்துல் ரஹீமன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாமிய கலை களஞ்சியத்தை எழுதினார். நம்ம மாவட்டம் தான், வலது கையால எழுதுவாரு, சடைவா இருந்த இடது கையால் எழுதுவார். இஸ்லாமிய கலை களஞ்சியம் 4 பாகம் இருக்குது. வாழ்க்கையில படிச்சு பார்க்க வேண்டிய நல்ல செய்திகள். வாழ்க்கையை வெற்றி எழுத ஆரம்பித்து 100க்கும் மேற்பட்ட நூல் எழுதியிருக்கிறார், நூல்களை எழுதியிருக்கிறார். நல்ல எழுத்தாளர். நேரில் ஏறி பேச சொன்னா அவருக்கு பாராட்டு விழா வச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு பாராட்டு விழா சென்னையில் நடந்துச்சு. எம்ஆர்எம் எழுத்துக்காக, எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்களை எழுத்துக்காக பாராட்டுவதற்காக மேடையில அவரை உட்கார வச்சு அந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் இப்ப எல்லாரும் உட்கார்ந்து அவரை பாராட்டினாங்க. நன்றி சொல்றதுக்காக அவரை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மேடையில் ஏறி உட்கார்ந்து அவ்வளவுதான், ஒரு வார்த்தை கூட பேச தெரியல. ஆனால் எழுத்துக்கிளிகள் அவர்தான். சிலர் பேச தெரியும், சில பேருக்கு எழுத தெரியும், சில பேருக்கு பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. 4 பேர்த்த உட்கார்ந்து பேசுறாங்கன்னா காரியத்தை சாதிச்சிருவாங்க. 4 பேர்த்த உட்கார்ந்து பேசணும். சில பேர் பொருளாதாரத்தை மேம்பட்டிருப்பாங்க, சில பேர் குடும்பத்தில் நல்ல பேர். ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நல்ல ஒரு திறமை கொடுத்திருக்கிறான். அந்த திறமையை தீனுக்காக, மார்க்கத்தின் நன்மைக்காக செலவழிக்க வேண்டும் என்று அன்போடும் தீனின் பேராலும் அருமையான இளைஞர்களுக்கு நான் கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டங்கிறது இருக்குது, சருகுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சருகுவதற்குண்டான வாய்ப்பு பழைய காலத்துல எல்லாம் மதுங்கிறது கிடைக்கவே செய்யாது, போதையினுடைய பொருள் கிடைக்கவே செய்யாது. இன்னைக்கு இந்த சமூகத்திலே எப்படியாவது போதைக்கு அடிமையாக்க வேண்டும் என்று எதிரிகள் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். போதைக்கு அடிமையாயிட்டான்னு சொன்னா நானே மையத்து மாதிரிதான் அவன். கிட்டத்தட்ட நடைவினம் ஒன்றை வாழ்ந்திருக்காரு, குடும்பத்திலே வாழ்ந்திருக்காரு, ஒன்றை வாழ்ந்திருக்காரு. நடைவினம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய இந்த போதை பொருளை காரியங்களை எல்லாம் நீங்க அதெல்லாம் இலகுவா கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டத்திலே சில சமூகத்துல அவங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னாலே தண்ணி அடிக்கிறதா மகிழ்ச்சி. சில சமூகத்துல அவங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னா நல்ல விலை உயர்ந்த பொருள்களை, அந்த மதுபானங்களை வாங்கி குடிக்கிறது தான். ஆனா நாம் ஒடுக்க முடியாது. மதுவுக்கு அடிமைப்பட்டால் மதுவனுடைய முதல் தீமையே அறிவை இழந்தார். வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். மது குடிச்சு தோட்ட கிடக்கிறான் இல்லையா, அவனை பாருங்க போதும், நம்ம அந்த மதுவில் ஈடுபடணும். மனிதனுடைய அறிவை போக்கக்கூடிய, உன்னுடைய ஆற்றலை இழக்கக்கூடிய ஒரு காரியம்தான் மது என்பது போதை. அதனால் அருமையான இளைஞர்களை இந்த இடத்தில் மார்க்கத்தின் பெயரால் ஒரு இடத்தில் வைத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், எந்த நிலையில் இந்த போதைக்கு ஆட்பட்டு விடாது. ஒரு கிட்டு இருக்குண்டே, அது இருக்குண்டே, என்னத்தையாவது சொல்லி நம்மளை நாசமாக்குறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அதனால அப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பை, அப்படிப்பட்டவருடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் அதை விட்டு மாறிடும். அவனையும் மாற்றாது. எங்க ஊர்ல தாமிரபரணி ஆறு இருக்குது. இந்த ஆற்றுல குடிப்பதற்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள். சுரேஷன் வராது, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அவங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு வருவாங்க. நான் ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எல்லாம் நல்ல ஆற்றல் பிள்ளைகளா இருக்கிறீங்களே, சிறந்த அறிவாளிகளா இருக்கிறீங்களே, ஆனா நீங்க தண்ணி அடிப்பேன்னு சொல்றீங்களே, எங்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். சொல்லி 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 கொஞ்ச நேரத்துல தீபாவளியில சொன்னார், ஐயா உங்களுடைய விளையாட்டுல இருந்த எங்களுடைய குடும்பத்துல யாருமே நான் இந்த தடவை தண்ணி அடிக்கல. தீமைகளை
அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை சொன்ன நேரத்தில் உடனடியாக புரிந்து கொண்டார். உண்மையானவர்களே, அதனாலே இளைஞர்களுக்கு கேட்கிறேன், மாற்றம் நமக்கு தடை செய்திருக்கக்கூடிய இந்த போதை போலுள்ள காரியங்கள், அது ஏதோ தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்ல, இப்ப அதையெல்லாம் தாண்டி ஊசி போடுறான், இடத்திலாம வாங்கி சொல்லி வைக்கிறான், அசிங்கமா சொல்றோம். அதனால் அதுபோல் உள்ள காரியங்களிலே தயவு செய்து உங்களை ஆட்படுத்தி விடக்கூடாது. யாராவது அப்படிப்பட்ட ஒரு தொடக்கத்தில் இருந்தால் அவர்களையும் நல்ல புத்தியை சொல்லி அதிலிருந்து மாற்றக்கூடியவர்களாக, ஏன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆனா தன்னுடைய செட்ல உள்ள ஆட்கள் தான் கேட்பாங்க. ஒரு இளைஞர்களுக்குன்னு ஒரு செட் இருக்கும், இருக்குது இல்லையாங்க, ஒரு செட் இருக்கும். அந்த பிரெண்ட்ஸ் மார்களுடைய சர்க்கிள் இருக்குது இல்லையா, அவங்க இல்ல நாம பக்குவமா சொல்லியாச்சுன்னா மாத்து. அதனால ஒரு உறுதி கொள்ளணும், நம்ம செட்ல யாரும் மாப்பிள்ள தண்ணி அடிச்சுக்கணும், நம்ம செட்ல யாரும் போதைக்கு அடிமைப்படக்கூடாது, நம்ம செட்ல எல்லாருமே ஐவேளை தொழில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு நாமே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் விரிவா சொல்லல, சுருக்கமாக ஆப்பிள் தக்கையில் விசாரா புத்திமான்களுக்கு சைக்கிளை போகும், புத்திமான்களுக்கு சைக்கிளை போடும் என்ற அடிப்படையிலே இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்திலே ஒழுக்கம் ஆண்போடும் பாவங்களை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாய்மார்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, அதற்கு அம்மாவும் சொன்னாங்களே நமக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, அருமையான தாய்மார்களே, வாழ்க்கையில ஒரு ஆணினுடைய வெற்றியின் பின்பலம் என்கள். வாழ்க்கையில ஒரு ஆண் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எந்த ஆணுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார். மறைந்திருக்கலாம், வெளிப்படையா தெரியாம இருக்கலாம், ஆனால் குடும்பத்திலே ஒரு பெண்ணினுடைய உதாரணமா பாருங்களேன், இந்த வெதர், அதாவது ரொம்ப குளிர்காலமா இருந்துச்சு, கடுமையான குளிர்காலத்துல -டிகிரிக்கே போனாலும் கூட கடுமையான குளிர் நம்ம நாட்டில் அப்படி அனுபவிக்க இயலாது. லண்டன் போன்ற உள்ள இந்த நகரங்களில் எல்லாம் குளிர் -டிகிரி ஆகிடும், கடுமையான குளிர் தாங்க முடியாது. ஆனால் எந்த குளிர் இருந்தாலும் சரி, ஒரு தாயினுடைய கருவறை இருக்கிறதே சூடாக, எந்த குளிர் பிரதேசமா இருந்தாலும் சரி, -டிகிரிக்கே போனாலும் சரி, அந்த நேரத்திலையும் கூட ஒரு தாயினுடைய கருவறை எப்பொழுதுமே சூடாகத்தான் இருக்கும். அங்கே இருக்க வேண்டிய அந்த சூடு இருந்து கொண்டிருக்கும். அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நிலை. அது மாதிரி குடும்பத்துல பிள்ளைகளை உருவாக்குவதில், கணவனை உருவாக்குவதில், தன்னுடைய மக்களை உருவாக்குவதில், தன்னுடைய சகோதரர்களை உருவாக்குவதிலே பெண்களுடைய பங்களிப்புகள் சாதாரணமாக. பெண்கள் என் பிள்ளை நல்லாகிறதுக்காக வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் ஒடித்த ரப்படத்தில் கேட்கும் பிள்ளைகளிடத்தில் சொன்னால் மாறாது எந்த பிள்ளைகள். தாயினுடைய துவா, பெண்களுடைய பங்களிப்பு தான் குடும்பத்திலே பெரிய மாற்றத்தை உண்டாகும். கதை அல்ல, இதுவரை நாம் நடந்த சரித்திரம். இன்னைக்கு உலகம் போற்றும் உத்தமர், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை தந்தவர்கள் இமாம் புகாரி. புகாரி மாமனாக்கு எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? புகாரில் இருக்குதா கேட்கிறாங்க இல்லையா? புகாரிங்கிறாங்க இல்லையா? அந்த புகாரி என்ற கிதாபை தந்தை இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி அவர்கள், தாய்மார்களை கேளுங்கள், இமாம் புகாரி அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலே பார்வை இல்லாமல் பிறந்தார். தாய்மார்களை கேளுங்கள், இமாம் புகாரி உலகத்தில் பிறக்கின்ற நேரத்தில் பார்வை இல்லை. அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள், ரப்பே என் பிள்ளையை கருவில நான் சுமந்திருக்கின்ற நேரத்தில் ஹலாலான உணவை பெற நான் எதையும் உண்டதில்லை ரப்பே. இந்த உலகத்திற்கு நிகழ்ச்சியை சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக என் பிள்ளை உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இங்கு பார்வையில்லாமல் என் பிள்ளை பிறந்திருக்கிறாரே. அழுதார்கள், கெஞ்சினார்கள், கற்படத்தில் கதறினார்கள். புகாரியுடைய வரலாறு என்ன தெரியுமா? 2வது வயதிலே அல்லாஹ் தஆலா அந்த தாயினுடைய கனவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தோன்ற செய்து, தாயே உன்னுடைய அழுகை, உன்னுடைய துஆவினால் அல்லாஹ் தஆலா உன்னுடைய பிள்ளைக்கு கண்ணொளியையும் கல்வின் ஒளியையும் கொடுத்தார் என்று சோபனம். இன்னைக்கு உலகத்தில குர்ஆனுக்கு பின்னால் ஆதாரபூர்வமான ஒரு கிதாபை தந்தவர்கள் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி. அந்த இமாம் புகாரியை உருவாக்கியவர்கள் உடைய தாய். அதனால
பிள்ளைகள் விஷயத்தை நீங்க கண்காணிப்பு. பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் இந்த செல்போனுக்கு அடிமைப்பட்டவங்க பூரா அதுல நேரத்தை தொலைக்கிறாங்க. அதுல கொண்டு போய் நேரத்தை வேற ஒண்ணும் வேண்டாம், ஒரு ஆளை ரூம்ல போட்டு 4 செல்போனையும் கையில கொடுத்து அதுக்கு சார்ஜ் இல்லாம ஆக்கி விட்டா போதும். கொஞ்ச நேரத்தில் லெவல் மாறிடுவார் அவர். கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தால் உடனே பார்க்கறது சொல்ல அதுலதான் தொடங்கும். கொஞ்ச நேரம் வேற வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் உடனே அடுத்த வேலை இருந்தாலும் அது இல்லாத இன்னைக்கு ஹயாத் இல்லைங்கிற அளவுக்கு, நம்முடைய வாழ்நாளே இல்லைங்கிற அளவுக்கு அதுல போய் நம்மளை தொலைச்சிருக்கிறாங்க, அடிமைப்பட வைத்திருக்கிறாங்க. அடிமை தேவைக்கு பயன்படுத்தலாம், இல்லை நல்லதா பயன்படுத்துறவங்க பொறுத்துதான். நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீ விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், எதுக்கும் பயன்படுத்தலாம். அதனால அருமையான தாய்மார்களே, நீங்கள் தான் உருவாக்குவாங்க, நீங்கள் தான் உலகத்திலே யாரை உருவாக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் அடிப்படையாக இருந்தது அவருடைய அருமை துணைவியார் கதீஜா அம்மா. கதீஜா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வகை வந்த உடனே பயந்துட்டு வந்தாங்களே, ஆறுதல் சொன்னவர்கள் கதீஜா அம்மா தான். அவர்களை தயார்படுத்தவில்லை. அவங்களுக்கு முதலாக நபித்துவம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதை பெறுவதற்கு எத்தனையோ பேர், அவங்களுக்கு நீண்ட கால நண்பர் அபூபக்கர் சித்திக் ஒரு ஆம்பளை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நபுவத்தினுடைய பாக்கியத்தை கையேந்தி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை முதலாக ஒரு பெண்மணிக்கு தான் கொடுத்தான், கதீஜா அம்மாவுக்கு. அது மாதிரி உலகத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஈமானுக்கு உதாரணமாக பெண்களை தான் சொன்னார். எந்த ஆம்பளை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னார் ஈமானுக்கு உதாரணம் வேண்டுமா, 2 பெண்களை அல்லாஹ் சொன்னார். உலகத்தினுடைய எல்லாருடைய ஆண்களுடைய பெண்களுடைய கியாமத்து நாள் வரை உள்ள மனிதர்களுக்கு ஈமானுக்கு உதாரணம் வரபல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு இம்ராஅத்துஹு. ஃபிரௌனுடைய மனைவியும் ஆசியா அம்மா என்ற ஃபிரௌனுடைய மனைவியும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்றார். ஏன் அவங்களை சொன்னார், நீண்ட வரலாறு சொன்னா நீண்டு ஈமானுக்கே உதாரணமாக அல்லாஹ் தஆலா பெண்களைத்தான் குர்ஆனில் சொன்னான் என்றால், வாய்மார்கள் ஈமான் சரியாகணுமானால் தாய்மார்கள் ஈமான் சரியாக, வாய்மார்கள் ஈமான் சரியாகணுமானால் தாய்மார்களுடைய ஈமான் சரியாக இருந்தால்தான், குடும்பத்தில் நல்ல சூழல் இருந்தால்தான் இந்த பிள்ளைகள் சீராக உருவாகும். அருமையான தாய்மார்களே, நீங்கள் குடும்பத்திலே ஈமானிய வலிமை உண்டாக்கக்கூடிய கருத்து நூலை போல சேர தாயை போல பிள்ளை. நீங்க வீட்டுல உட்கார் தொழுவுங்க, இந்த காணா தலையில இந்த போட்டு தொப்பி போட்டும் முசல்லா அங்க இங்கே இருக்கு, எங்கேயாவது வட்டி தொழுவுங்க. எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நீங்கள் பொறுப்பாளீர்கள். அல் மரஅத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஸௌஜிஹா. ஒரு பெண்மணி பொறுப்பாளி, கியாமத்தில் அல்லாஹ் கேட்பார். உங்களுடைய வீட்டிலே உள்ளவர்களை உருவாக்குவதற்குண்டான ஆற்றலை உங்களுக்கு கொடுத்திருந்தேனே, மார்க்கம் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, பேர்கள் உள்ளவர்களாக அவர்களை உருவாக்கினீர்களா என்று அல்லாஹ் தஆலா கியாமத்தில் உங்களிடத்தில் கேட்கும். அதனால் தாய்மார்களை மார்க்க ஒழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் உருவாகுவது என்பது மாத்திரமல்ல, மற்றவர்கள் உருவாக்கக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பயானுடைய நிறைவுக்கு வருகிறேன். உண்மையானவர்களே, அடுத்து பிள்ளைகளுடைய பேச்சு போட்டி மற்ற போட்டிகள்லாம் இருக்குது. நடுவர்கள் இருக்கிறார்கள், மற்ற வேலைகள் நடக்க வேண்டி இருக்குங்கிற காரணத்தினாலே எனக்கு இந்த வாய்ப்பு முன்னாலே தந்ததுக்கு ஒரு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எல்லாரும் தூங்குனதுக்கு பின்னால, எல்லாருடைய கவனம் திரும்பினதுக்கு பின்னால இல்லாம முன்னாலே தந்ததற்காக வேண்டிய ஒரு சுக்ரியாவும் சொல்லிக் கொள்கிறேன். ஊருக்கு வந்ததை ஒரு வாக்கியமானதாக எனக்கும் உங்களுக்கு இதை வாக்கியமானதாக ஆக்கிரமிப்பானாக. ஊரினுடைய எல்லா மேன்மைக்கும் என்னுடைய குடும்பங்களுடைய மேன்மைக்கும் இந்த நிகழ்வை காரணமாக ஆக்கியிருக்கிறேன் என்று துவா செய்கிறேன். இதை போல் ஒரு சின்ன துவா ஓதித்து என்னுடைய பயான் நான் நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் கவனமா நீங்க என்ன செய்யணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது வலல்லாஹி சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும், ஆமீன் சொல்லணும். அதற்குண்டான ஏவப்பட்டவர்கள் தான். யார் ஒரு ஆளு ஆமீன் சொல்கிறாரோ துவா ஓதியவரை போல, துவா ஓதுறவர் என்னென்ன கேட்டாரோ அதை போல நாமளே கேட்க மாதிரி.
குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் வரலாறை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ ஓதுனாங்க. இன்னைக்கு கூட மோடி மாதிரி அன்னைக்கு ஒரு கேள்வி இருந்தான் துஆவும் சொல்லி அவனுக்கு எதிராக துஆ செய்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். துஆ ஓதி முடிச்ச உடனே அந்த ஆயத்துல சொல்றான் துஆ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்கன்னு சொல்றான். ஆனா ஆயத்தை முடிக்கிறான் அது முசீபத் தாவத்துக்குமா, ரெண்டு பேருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தேன்னு சொல்றான். ஒரு ஆள் தானே ஓதுனாங்க என்றால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. ஆமீன் சொல்றவங்களும் துஆ ஓதிவரை போல எந்த ஆயத்திலிருந்து வழக்கம் சொல்கிறார்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு துஆவை ஓதி நான் என் பயானை நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் கவனமாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான அடிப்படை கவனமா இருந்தா தான் துஆ கபூல் ஆகும். அடிப்படையில் சில நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் துஆவை செய்வோம். நான் என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். பிள்ளைகளும் தாய்மார்களும் கவனத்தோட துஆவுக்கு கொஞ்சம் அமைதி அதிகமாக துஆவுக்கு ஆமீன் சொல்வீங்களா? சொல்லலாமா? ரொம்ப சட்டம் போட்டு சொல்ல வேண்டாம். ரொம்ப அமைதியா உங்களுக்கு கேட்காத அளவு கூட சொல்ல வேண்டாம். நீ ஆமீன் சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். நம்ம யார்ட்டையும் கையேந்தனே ராஜாதி ராஜனான ரப்பிடத்தில் கேட்கிறேன். அவன் தான் ஆற்றல் கதீர், அவன் தான் ஆற்றல். என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இது ஒரு எங்கிட்ட கேளுங்க. உலகத்துல மற்றவங்கள்ட்ட கேட்டா ஒரு நாள் அடுத்த நாள் சரி வாங்கிடுவார்கள். ஆனால் என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னான். நான் கையேந்தி ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் வீணாக்கவே மாட்டான். ரொம்ப நாள் கேட்டுருக்கிற நஜரத் கிடைக்கலையே, எந்த துஆவும் வீணாகாது. நாம் கேட்கக்கூடிய ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய எந்த துஆவும் வீணாகாது. அதனால கவனத்தோடு நீங்கள் இந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ ஸபீஹினா மௌலானா முஹம்மதின் முபாரக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم يا أفضل الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்களையும் ரஹ்மானை மன்னித்தருள்வாயாக. அளவிட இயலாத அவருடைய ஞானத்துகளை நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் நிறைய குறைவு செய்து விட்டோம் யா அல்லாஹ். நன்றி கட்டத்தனமாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். உனது கருணையை கொண்டு நீ எங்களை பூரணமாக மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய கடந்த காலங்களை விட எங்களுடைய வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயாக. இரையற்றமுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களை ஹிதாயத்தில் என்றும் நிலைக்க செய்தருள்வாயாக. பாவமான காரியங்களின் மீது எங்களுக்கு விரும்பி தந்தருள்வாயாக. அதை விட்டு விலகி வாழும் உயர்ந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நல்ல காரியங்களை பேணுதலோடும் இஹ்லாஸோடும் கவனத்தோடும் உன்னுடைய திருப்திக்காகவும் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியம் உள்ளவர்களாக தம்பை நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. தம்பை எங்களை ஈண்டெடுத்த அருமை பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், வந்திருக்கக்கூடிய பெண்கள், எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், அல்லாஹ் எங்களை நேசிப்பவர்கள், நாங்கள் நேசிப்பவர்கள், எங்கள் உஸ்தாத்மார்கள், எங்களுடைய மாணவர்கள், வாழ்க்கையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் நல்லபடி காட்டியவர்கள், எங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள், சமூகத்தின் நலனுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், எல்லோருடைய பாவங்களை கருணையில் மன்னித்தருள்வாயாக. மார்க்க ரீதியான நல்ல ஒழுக்கத்திலும் இரையச்சமுள்ள வாழ்க்கையிலும் மற்ற ஊர்களுக்கெல்லாம் எங்கள் ஊரை ஒரு முன்மாதிரி உள்ள ஊராக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. நன்மக்களும் சாலிகங்களும் வாழக்கூடிய ஊராக நீ ஆக்கி அருள்வாயாக. ஆற்றலுள்ள இளைஞர்கள் உள்ள ஊராக இதை நீ ஆக்கி அருள்வாயாக. ஒழுக்கமுள்ள நன்மக்கள் வாழக்கூடிய ஊராக இதை நீ ஆக்கி அருள்வாயாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை எங்களை பாதுகாப்பாயாக. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயாக. வறுமையை விட்டு பாதுகாப்பாயாக. கடன்களை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. எப்பொழுதும் உன்னுடைய நினைவோடு நீங்களை ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சொற்களை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய செயல்களை நீ கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற அந்த பேர் உணர்வோடு ரப்பே நீ எங்களை வாழச் செய்தருள்வாயா. தந்தை உனக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. உன்னுடைய வியாபாரங்களை பறக்கச் செய்வாயாக. உன்னுடைய உத்தியோகங்களின் உயர்வை தந்தருள்வாயாக. ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தந்தருள்வாயாக. ஹராமான எல்லா ரிஸ்கை விட்டு வரப்பே நீங்களை பாதுகாத்தருள்வாயாக. அப்துல்லாஹ்வே நீ உனக்கு பொருத்தமுள்ளவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. ரப்பே உனக்கு பொருத்தமுள்ளவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக.
உன்னுடைய செயல்களில் இஹ்லாஸை தந்தருள்வாயாக. உனக்காக ஒவ்வொரு காரியத்தையும் உன்னுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை தந்தருள்வாயாக. உங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட உங்களுடைய ரகசியமான வாழ்க்கையை ரப்பே ஒழுக்கம் உள்ளதாகவும் பரிசுத்தமானதாகவும் ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பே எங்களுடைய வயதை முதிர்ந்த பெரியவர்களை எல்லாம் கண்ணியமானவர்களாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பே அவர்களை கண்ணியம் செய்யக்கூடியவர்களாகவும் நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. தாய்மார்களை எல்லாம் ஒடுக்கத்திலும் இறையச்சத்திலும் பேணுதலானவர்களாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ஒடுக்கம் உள்ளவர்களாக ரப்பே எங்களுடைய தாய்மார்களை இளைஞர்களை ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பே உனக்கு பொருத்தமானவர்களின் கூட்டத்தில் எங்களை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் அவர்களுக்கெல்லாம் பொருத்தமான ஜோடிகளை கண்ணியமான இடங்களிலே ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ஒரு ஆணுக்கு பொருத்தமான ஜோடி அமைவதும் ஒரு பெண்ணுக்கு பொருத்தமான ஆண்களுடைய இணை அமைவதும் சாதாரணமான ஒரு தொடர்பு அல்ல ரப்பே. சொர்க்கம் வரை தொடரக்கூடிய அந்த தொடர்பு, எங்களுடைய சந்ததிகளை சீராக உருவாக்கக்கூடிய அந்த தொடர்பை ரப்பே பொருத்தமான கண்ணியமான இடங்களிலே பொருத்தமான நல்ல ஜோடிகளை ரப்பே ஆண்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஜோடிகளான ஆண்களை ரப்பே ஏற்படுத்தி தந்தர முடிவாயாக. மனமுடித்த கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய உயர்ந்த நசீவை தந்தல் முடிவாயாக. என்னுடைய கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய துலா போன்றவைகளையும் எங்களுடைய ஊரையும் சமுதாயத்தையும் ரப்பே நீ பாதுகாத்து அருள்வாயாக. மனமுடித்ததற்கு பின்னால் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தன்புணர்ச்சியான சந்ததிகளை சாலிகான மக்களை ரப்பே நீயே தந்து அருள் புரிவாயாக. ரப்பே நீ எங்களுக்கு தந்த மக்களை எல்லாம் சாலிகங்களாக ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. கருணையின் இறக்கம் உள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் எல்லா விதமான மேன்மைகளையும் உன்னுடைய மகள் முதலை கொண்டிருப்பே நீ எங்களுக்கு சன்மானமாக தந்தர முடிவாயாக. எல்லா விதமான சோதனைகளிலும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. இந்த சமூகத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளை விட்டும் கெட்ட ஆட்சியாளருடைய அவருடைய சூழ்ச்சிகளை விட்டு இந்த சமூகத்தை ரப்பே நீ பாதுகாத்தர முடிவாயாக. ரப்பே எங்களுடைய சகோதரர்கள் பல பேர் வெளிநாடுகளிலே உழைப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றுள்ளார்கள். ரப்பே அவர்களை எல்லாம் உன்னுடைய பாதுகாப்பிலும் உன்னுடைய கனவிலும் உன்னுடைய பொறுப்பிலும் ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. கருணையில் ரஹ்மான் எந்த விதமான விபத்துகளிலோ எந்த விதமான மாற்றமான உனக்கு சூழலுக்கு மாற்றமான காரியங்களில் ஆகிவிடாமல் ஹலாலான சம்பாத்தியத்தை ரப்பே அவர்களுக்கு விசாலமான முறையில் ஆக்கி கொடுத்தல் முடிவாயாக. ரப்புல்லாஹ்வே அதை கொண்டு இந்த சமூகத்திற்கும் ஊருக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையான காரியங்களை செய்வதற்குண்டான உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக உயர்ந்த பண்புள்ளவர்களாக அவர்கள் நீங்களை ஆக்கி அருள்வாயாக. உடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் ரப்பே நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. நாங்கள் கேட்டுத்தான் நீ தர வேண்டும் என்று இல்லை ரஹ்மானே. உன்னிடத்தில் கேளுங்கள் என்று நீ சொன்னாய். உன்னிடத்திற்கு நாங்கள் கையை நிற்கிறோம். உன்னுடைய அடிமைகளால் எங்கள் மீது இறக்கப்பட்டு நாங்கள் அறியாத நாங்கள் உன்னிடத்தில் கேட்க தெரியாத உயர்ந்த வாழ்க்கைகளையும் உன்னுடைய அருளை கொண்டு சன்மானமாக நீ எங்களுக்கு தந்த அருள்வாயாக. உன்னுடைய துவாக்கள் அனைத்தையும் ரப்பே கபூல் செய்தருள்வாயாக. ரப்பே எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் சமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயாக. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆசிரத்தையும் ரப்பே எங்களுக்கு நசீபாக்கி அருள்வாயாக. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد رب سيدنا. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. நோயாளிகளுக்கு கேட்டாதான் தெரியும். அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பாக்கியமானதுங்கிறத மூத்தானவங்களை கேட்டாதான் தெரியும். அதனால அல்லாஹ் தந்த ஒரு பொக்கிஷம் இந்த இளமை. இந்த இளமையான காலகட்டத்திலே அருமையானவர்களே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சில இளைஞர்களை சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே சில இளைஞர்களை சொல்கிறார். நீங்க வாழ்க்கையில முன்னோடிகளாக அவர்களை எடுத்தீங்க. நிறைய பேர் சொல்றான், நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லணும். இளைஞர்கள் என்று அல்லாஹ்வுத்தால பல இளைஞர்களை சொல்லி காண்பிக்கிறார். ஒரே ஒருவரை மாத்திரம் நான் சொல்கிறேன். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு ஒழுக்கமாக பத்திரித்தனமாக மனிதனிலே உணர்ச்சி பெருக்கெடுக்கின்ற காலம், ஆசைகள் நிறைந்திருக்கக்கூடிய காலம், ஆசை நிறைந்திருக்கக்கூடிய காலம், நினைத்ததை தன்னுடைய சக்தியை பயன்படுத்துவதற்குண்டான அந்த வலிமையான காலகம். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆள் ஒழுக்கமா இருக்கிறாருன்னா வாழ்க்கையில ஒரு பாக்கியமா பாக்கியம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு தவறான நடத்தைக்காக பெண்மணி அழைத்தார்கள். குர்ஆன் சொல்ற தவறான நடத்தைக்காக ஒரு பெண்மணி அழைத்தார். அது ஒரு வாய்ப்பு. அழைச்சது யாருன்னா சும்மா அப்படி இப்படி பொம்பளைலாம் இல்ல, பெரிய அந்தஸ்துள்ள அரண்மனையில் வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க தப்பான நடத்தைக்காக கூப்பிடுறாங்க. யார கூப்பிடுறாங்களோ அவங்க ஒன்றும் இயலாத ஆள் தான் இல்லை, அவர் அப்படி ஆளு. இது தவறான நடத்தையை மனதில் எண்ணம் கொண்டவராக இருந்திருந்தால் இந்த தவறுக்கு அவர் உட்பட்டு இருக்கும். ஆனால் எல்லா வாய்ப்பும் இருந்து கூட முதலாவது விஷயம் வெளியூர். உள்ளூர்னா கூட தெரிஞ்சு போயிருக்கு, இது வெளியூர், அவங்களுடைய வாழ்ந்த இடம் அல்ல இது. வெளியூர்ல இருக்கிறாங்க, தவறான நடத்தை காரியங்கள் செய்தால் யாருக்கும் தெரியாது. வெளியூர் முதல் விஷயம். இரண்டாவது இவரும் இளைஞர். மூணாவது கூப்பிடுற ஆளு பெரிய அழகு. கொஞ்சம் நீங்க கவனிச்சு கேளுங்க இந்த விஷயம். வெளியூர், உள்ளூர்னா கூட ஏதாவது இன்னைக்கு இல்ல நாளைக்கு யாராவது உடைச்சிருவாங்க, தெரிஞ்சிருக்கும் சொல்லிருக்காங்க. வெளியூர் முதல் விஷயம். இரண்டாவது யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் ஆற்றலுள்ள இளைஞர், வலிமை உள்ளவர். மூணாவது என்னன்னு சொன்னா யார் அழைக்கிறார்களோ அவங்க ஒரு அழகி, அழகான பெண்மணி, போலத்தாலும் அழகான பெண்மணி. நாலாவது அந்தஸ்துள்ளவர். சும்மா அப்படி இப்படி ஆளு இல்லை, கூப்பிடுற ஆளு அந்தஸ்துள்ள ஆளு. அப்படிப்பட்டவர்கள் கூப்பிடுகிறார்கள். தப்பு நடந்தால் அரண்மனை கூட்ட வெளியில ஒன்றும் தெரியாது. மனுஷன் நல்ல காரியத்தை 4 பேருக்கு முன்னால செய்வான், தப்பை யாருக்கும் தெரியாம தான் செய்வான். தப்பு செய்யறது 4 பேருக்கு முன்னால செய்ய மாட்டோம், நல்ல காரியம்னா 4 பேருக்கு முன்னால செய்வோம். இப்ப தப்பான இந்த காரியம் வெளியிலே தெரிவதற்கு வாய்ப்பில்லாத நிலை. பெண்ணை விரும்பி அழைக்கிறார்கள், மறுத்தால் தண்டனை சிறை என்று எச்சரிக்கிறார். இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் கூட அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் என் ரப்பை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டி சொல்கிறார். அருமையான இளைஞர்களே, நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு ஒழுக்க மாண்பை, அந்த ஒரு முன்னோடியான வாழ்க்கையை நாம் வாழும் காலமெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதில் போய் விடுதலை ஒழுக்கத்திற்கு மாற்றமான நம்முடைய மனோ இச்சைக்கு அடிமைப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் போய் விடுதலை. உலகத்திலே மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டவன் அவன் பெரிய அறிவாளியாக இருக்கலாம், அந்தஸ்துள்ளவனாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் மேம்பட்டவனாக இருக்கலாம். மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டால் கேவலப்பட்டு போயிருப்பான். மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டால் உலகத்திலும் கேவலம், நாளை மறுமையும் கேவலம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு பிராணியை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. குரங்கு பிடிக்கிறதுக்கு எப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். குரங்குக்காரன் இந்த குரங்காட்டி குரங்கு எப்படி பிடிப்பான்னு தெரியுமா? ஒவ்வொரு யானை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, காண்டாமிருகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நல்ல கோபம் கூட்டி வேகமா ஓட வைப்பாங்களாம், மரத்துக்கு பின்னாலே ஒழிஞ்சுக்குவாங்களாம். வேகமா வந்து அந்த காண்டாமிருகம் கோபத்துல அந்த மரத்துல போய் குத்தும், அதனுடைய முன்பதை மாட்டிக்கொண்டு கொப்பு மாட்டிக்கொண்டு அதுக்குள்ள அதை பிடிச்சிருவாங்க. ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. குரங்கு எப்படி பிடிப்பாங்களான்னு சொன்னா, அந்த குரங்காட்டி அதுக்கு பிடித்தமான உணவை அது அதிகமா நடமாடக்கூடிய இடத்துல வச்சிருவான். உதாரணமா கடலை வைகளை எல்லாத்தையும் சாப்பிடும். கடலை ரொம்ப பிடிக்காது குரங்கு. அது என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு பானை, அந்த பானை வித்தியாசமான பானை, வாய் சுருக்கமா இருக்கும், கீழே அகண்டிருக்கும். உள்ள எட்டி பார்த்தா தனக்கு பிடித்தமான கடலை கிடைக்குது. அதனால அந்த குரங்கு என்ன செய்யுங்கன்னா, கையை விட்டு கடலை எடுக்கும். கையை இழிச்சு விட முடியாது, வாய் சுருக்கமா இருக்குது. அதனால கையை சுருக்கி உள்ள விடும். உள்ள விட்டு கை நிறைய கடலை அள்ளிடும். கை நிறைய கண்ணு அண்ணா கை வெளியில வராது. கையில நிறைய கடல் இருக்கிறதுனால, வாய் பகுதி சின்னதா இருக்கிறதுனால
கை வெளியில வரும். கை வெளியில வராட்டா கடலை விட்டா கை வெளியில வரும். ஊதை குரங்கு கடலை விடாது. சத்தம் போடுமே தவிர கடலை விடாது. அது தெரியும், அந்த குரங்காட்டு இது விடாதுன்னு தெரியும். அதனால பக்கத்துல வந்து கையில ஒரு அடி அடிச்சு கடலை இட வச்சு அதுக்கு ஒரு அழுச்சட்டை போட்டு ஊர்லாம் பிச்சை கட்டு அடைய வச்சிருக்கோம். இந்த விலங்கினங்கள்ல குரங்கு எவ்வளவு சுறுசுறுப்பானது. அது ஒரு இடத்துல அமைதியா இருக்குமா? என்னைக்காவது ஒரு இடத்துல ஜூ எங்க போய் பார்த்தாலும் கூட எல்லா மிருகமும் மௌன என்ன அடைச்சு போட்டு வெளியே எட்டி பார்க்கல, திறந்து விட்டு பாரு அப்படின்னு திருப்பி கட்டாம அமைதியா கிடக்கு. ஆனா இந்த குரங்கு மாத்திரம் அடைச்சு போட்டாலும் சரி, வெளியே விட்டாலும் சரி, ஒரு இடத்துல ஒழுங்கா நிற்காது. அப்படிப்பட்ட ஓட்ட ஆட்டம் அந்த குரங்கு கடைசியில ஒரு அழுக்கு சட்டை போட்டு ஊரா பிச்சை கேட்டு நடக்குதுன்னா காரணம் அதனுடைய மனோ இச்சை. இந்த மனோ இச்சை அது மாதிரி ஏதாவது ஆசைக்கு அடிமைப்பட்டு காதல் நகை இருக்கிறது. அதில் வெடித்ததுனாலே அறிவியல் சிறந்தவர்கள், பொருளாதாரத்தில் சிறந்தவர்கள், அழகிலே சிறந்தவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள் கேவலப்பட்டு போயிருக்கிறார்கள். அதனாலே நமக்கு ஒரு கட்டுப்பாடு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த ஒரு கட்டுப்பாட்டை பேணி ஹலாலான வழியை தவிர எந்த ஹராமான வழியிலையும் நம்முடைய செயல்பாட்டை ஆற்றிக் கொள்ளக்கூடாதுங்கிறத ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மை, உறுதியான ஒரு எண்ணம் நம்முடைய இந்த இளமை பருவத்தில் உறுதி செய்யும். பின்னீர் வச்சுக்கலாமா? உளப்பூர்வ மனசை நான் வாழும் காலத்தான் என்னை ஒழுக்கமுள்ளவனாக என்னை வாழச் எந்த ஆசைக்கும் மனோ இச்சைக்கும் அடிமைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது, கேவலப்பட்டு விடக்கூடாது. இந்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய வலிமையான ஆற்றல் உள்ள இளைஞர்களாக நான் உண்டு. அது மாதிரி நம்மளால ஏதாவது இந்த தீனுக்கு கிதுமத் செய்யும், ஏதாவது நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு சமூக சேவையை, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாம செய்ய. உதாரணத்துக்கு ஒரு வாலிபரை சொல்கிறேன். குர்ஆனில் சொன்ன ஒரு வாலிபர், ஹதீஸிலே உள்ள ஒரு வாலிபர். உதாரணத்துக்கு அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. உதாரணத்திற்கு குர்ஆனிலே வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணத்தை சொன்னேன் என்றால் ஹதீஸிலே ஸைத் இப்னு சாபித் ஞாபகம் இருக்கிறது. குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரு பெயர் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஸைத் இப்னு சாபித் அவர்கள் செய்த ஒரு சேவை, அவர்கள் செய்த ஒரு காரியம் காலங்களை கடந்து இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு மகத்தான சேவை செய்தார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதற்கு பின்னாலே நடந்த யுத்தங்களில் எல்லாம் குர்ஆனை மனப்பாடம் செய்த பல பேர் இறந்து கொண்டிருந்தார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியில சில பெரிய சஹாபிகள் வந்து சொன்னார்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் நிறைய பேர் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால குர்ஆன் எழுத்து வரியிலே பாதுகாக்கப்பட வேண்டும். அபூபக்கர் தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படி சொல்லலையே, யாராவது சேர்ந்து நீங்க அதை எழுதி வைங்க. ஏன்னா தோல்லையும் பலகைகளையும் அப்படிதான் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. முழுசா இப்ப நம்ம கையில வச்சு ஓதுற மாதிரி குர்ஆன் எழுதப்படல. அதனால அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ண பலவே யுத்தங்களிலே வஃபாத் ஆகிவிட்டார்களே, அதனால மனப்பாடம் பண்ணி அவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, எழுத்து வடிவிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க முடிவு பண்ணாங்க, இதற்கு நாம் ஸைத் இப்னு சாபித்தை நாம் இதற்கு பொறுப்பாளராக நியமிப்போம். அவங்களை கூப்பிட்டாங்க. குர்ஆனை எழுத்து வடிவிலே அது முழுமையாக ஆக்கி தரக்கூடிய பொறுப்பு உங்களுடைய தலைமையில நாம் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்யறோம். மலையை தூக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடம்பெற செய்யணும்னு சொன்னா கூட கஷ்டப்பட்டு நான் செய்கிறேன். ஆனால் என்ன காரியத்தை நீங்க சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தை எழுத்து வடிவிலே அங்கும் இங்கும் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்குண்டான பொறுப்பை, அந்த தத்வீன குர்ஆன் என்ற பொறுப்பை எனக்கு தருகிறீர்களே, இது எனக்கு அவ்வளவு முடிந்த காரியம் இல்லை. எனக்கு தகுதியான ஆள். தகுதிக்கான காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல சிறந்த புத்திசாலி, இரண்டாவது எல்லோ சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையாளர்.
மூணாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே அவர்களுக்கு வஹி இறக்கும் பொழுது காத்திபின் வஹியாக, வஹியை எழுதக்கூடியவராக நீங்கள் இருந்தீர்கள். நாலாவது, நீங்கள் வாலிபர். அவங்களுக்கு அந்த நேரத்தில் 25 வயசு ஆகும், 25 வயது. இந்த 4 காரணத்தையும் சொன்னாங்க. முதலாவது என்ன சொன்னா, நீங்கள் வாலிபர். இரண்டாவது, நீங்கள் சிறந்த புத்திசாலி. மூணாவது, எல்லோருடைய நம்பிக்கையை பெற்றவர். நாலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே வஹியை எழுதிய கொடுப்பார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் குர்ஆன் ஓதணும்னு சொன்னா குர்ஆன் எடுத்துட்டு ஓதியாது, சில பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம், எடுத்து ஓதியாது. உண்மையானவர்களே, நாம் எல்லாம் ஜெயிலுக்கு ஸ்தாபித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களா இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்து விட்டு போய்விட்டார்கள். சாதாரணமான ஒரு காரியமா? உலகமெல்லாம் இந்த குர்ஆன் நம்முடைய கையிலே எழுத்து வடிவத்திலே குர்ஆனும் மஜீதும் இருக்கிறது என்று சொன்னார். அதற்குண்டான இந்த மகத்தான சேவையின் தலைமையாளர், பொறுப்பாளர், இந்த சேவையை செய்தவர். இதற்கு செய்து சாதிப்பது. அது மாதிரி நம்ம ஏதோ உலகத்துல வந்தோம், உண்டோம், சாப்பிட்டோம், ஏதோ இருந்தோம், போயிட்டோங்கிறது இல்லை. நாம் இந்த உலகத்துல வாழும் காலத்தில் நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும், நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகத்திலே ஒரு நல்லொழுக்கத்தோடும் சமூகத்திற்கு நம்மால் முடிந்த ஒரு நல்ல சேவையை நாம் செய்துவிட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அருமையான இளைஞர்களிடத்திலே ரொம்ப பணிவோடும் அன்போடு வேணும். எல்லா இடத்திலையும் நல்ல பேர் வாழணும், ஒழுக்கம் உள்ளவர்களா வாழணும். நம்மால ஒதுக்கி ஏதாவது சேரும். நல்லா ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கலாம். எல்லாரும் ஒரே ஆட்கள் அல்ல, திறமை கொடுக்கப்படாத ஆளுமே இல்லை. ஒவ்வொரு ஆளுத்தையும் ஒரு திறமை இருக்கு. சில பேர் மேடையிலேயே பேசணும்னா நல்லா பேசுவாங்க, எழுதுக்குன்னா ஒன்றும் ஓடாது. சில பேர் எழுதுக்குன்னா எம்மானம் அப்துல் ரஹீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாமிய கலை களஞ்சியத்தை எழுதினார். நம்ம மாவட்டம் தான், வலது கையால எழுதுவாரு, சடைவா இருந்த இடது கையால் எழுதுவார். இஸ்லாமிய கலை களஞ்சியம் 4 பாகம் இருக்கு. வாழ்க்கையில படிச்சு பார்க்க வேண்டிய நல்ல செய்திகள். வாழ்க்கையை வெற்றி எழுத ஆரம்பித்து 100க்கும் மேற்பட்ட நூல் எழுதியிருக்கிறார், நூல்களை எழுதியிருக்கிறார். நல்ல எழுத்தாளர். நேரில் ஏறி பேச சொன்னா அவருக்கு பாராட்டு விழா வச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு பாராட்டு விழா சென்னையில் நடந்துச்சு. எம்ஆர் மன்னனுடைய எழுத்துக்காக, எம்ஆர் அப்துல் ரஹீம் அவர்களை எழுத்துக்காக பாராட்டுவதற்காக மேடையில அவரை உட்கார வச்சு அந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் இப்ப எல்லாரும் உட்கார்ந்து அவரை பாராட்டினாங்க. நன்றி சொல்றதுக்காக அவரை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மேடையில் ஏறி உட்கார்ந்து அவ்வளவு ஒரு வார்த்தை கூட பேச தெரியும். ஆனால் எழுத்துக்கிறீர்கள் அவர் தான். சிலர் பேச தெரியும், சில பேருக்கு எழுத தெரியும், சில பேருக்கு பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. 4 பேர்த்த உட்கார்ந்து பேசுறாங்கன்னா காரியத்தை சாதிச்சிருவாங்க. 4 பேர்த்த உட்கார்ந்து பேசணும். சில பேர் பொருளாதாரத்தை மேம்பட்டு இருப்பாங்க, சில பேர் குடும்பத்தில் நல்ல பேர். ஒவ்வொரு ஆட்களையும் நல்ல ஒரு திறமை கொடுத்திருக்கிறான். அந்த திறமையை தீனுக்காக, மார்க்கத்தின் நன்மைக்காக செலவழிக்க வேண்டும் என்று அன்போடும் தீனின் பேராலும் அருமையான இளைஞர்களிடத்தில் நாம் கேட்போம். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டங்கிறது இருக்குது, சருகுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சருகுவதற்குண்டான வாய்ப்பு பழைய காலத்துல எல்லாம் மதுங்கிறது கிடைக்கவே செய்யாது, போதையினுடைய பொருள் கிடைக்கவே செய்யாது. இன்னைக்கு இந்த சமூகத்திலே எப்படியாவது போதைக்கு அடிமையாக்க வேண்டும் என்று எதிரிகள் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். போதைக்கு அடிமையாயிட்டான்னு சொன்னா நானே மையத்து மாதிரிதான் அவன். கிட்டத்தட்ட நடைகணம் ஒன்றை கவனம் இருக்காரு, குடும்பத்திலே கவனம் இருக்காது, ஒன்றை கவனம் இருக்காரு, நடைகணம். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய இந்த போதை பொருள் காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் இலகுவா கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டத்திலே சில சமூகத்துல அவங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னாலே தண்ணி அடிக்கிறதா மகிழ்ச்சி. சில சமூகத்துல அவங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னா அந்த விலை உயர்ந்த பொருள்களை, அந்த மதுபானங்களை வாங்கி குடிக்கிறது தான். ஆனா நாம் ஒடுக்க முடியும். மதுவுக்கு அடிமைப்பட்டால் மதுவுடைய முதல் தீமையே அறிவை இழந்தார். வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். மது குடிச்சு தோட்டத்தை கிடக்கிறான் இல்லையா, அவனை பாருங்க போதும், நம்ம அந்த மதுவில் ஈடுபடணும். மனிதனுடைய அறிவை போக்கக்கூடிய, உன்னுடைய ஆற்றலை இழக்கக்கூடிய ஒரு காரியம்தான் மது என்பது போதை. அதனால் அருமையான இளைஞர்களே, இந்த இடத்தில் மார்க்கத்தின் பெயரால் பொது இடத்தில் வைத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், எந்த நிலையிலும் இந்த போதைக்கு ஆட்பட்டு விடாது. மாப்பிள்ள
ஒரு கிட்டு இருக்குண்டே அது இருக்குண்டே என்னத்தையாவது நம்ம சொல்லி நம்மளை நாசமாக்குறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அதனால அப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பை, அப்படிப்பட்டவருடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் அதை விட்டு மாறிடும். அவனையும் மாற்றாது. எங்க ஊர்ல தாமிரபரணி ஆறு இருக்குது. அந்த ஆற்றை குடிப்பதற்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள். சுரேசன் வராத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அவங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு வருவாங்க. நான் ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஆற்றல் பிள்ளைகளா இருக்கிறீங்களே, சிறந்த அறிவாளிகளா இருக்கிறீங்களே, ஆனா நீங்க தண்ணி அடிப்பேன்னு சொல்றீங்களே, எங்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். சொல்லி 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 கொஞ்ச நேரத்துல தீபாவளியில சொன்னார், ஐயா உங்களுடைய விளையாட்டுல எங்களுடைய குடும்பத்துல யாருமே நான் இந்த தடவை தண்ணி அடிக்கல. தீமைகளை, அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை சொன்ன நேரத்தில் உடனடியாக புரிந்து கொண்டார். உண்மையாகவே அதனாலே இளைஞர்களுக்கு கேட்கிறேன், மாற்றம் நமக்கு தடை செய்திருக்கக்கூடிய இந்த போதை போலுள்ள காரியங்கள், அது ஏதோ தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்ல, இப்ப அதையெல்லாம் தாண்டி ஊசி போடுறான், இடத்திலாமும் வாங்கி சொல்லி வைக்கிறான், அசிங்கமா இருக்கும். அதனால் அதுபோல் உள்ள காரியங்களிலே தயவு செய்து உங்களை ஆட்படுத்தி விடக்கூடாது. யாராவது அப்படிப்பட்ட ஒரு தொடக்கத்தில் இருந்தால் அவர்களையும் நல்ல புத்தியை சொல்லி அதிலிருந்து மாற்றக்கூடியவர்களாக. ஏன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா தன்னுடைய செட்ல உள்ள ஆட்கள் எல்லாம் கேட்பாங்க. இளைஞர்களுக்கு ஒரு செட் இருக்கும், இருக்குதுங்க, ஒரு செட் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் மார்களுடைய சர்க்கிள் இருக்குது இல்லையா, அவங்க இல்ல நாம பக்குவமா சொல்லியாச்சுன்னா மாற்று. அதனால ஒரு உறுதி கொண்டாங்க, நம்ம செட்ல யாரும் மாப்பிள்ள தண்ணி அடிக்கக்கூடாது, நம்ம செட்ல யாரும் போதைக்கு அடிமைப்படக்கூடாது, நம்ம செட்ல எல்லாருமே ஐவேளை தொழில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு நாமே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் விரிவா சொல்லல, சுருக்கமாக அல்ல ஆப்பிள் தக்கையில் விசாரா புத்திமான்களுக்கு சைக்கிளை போகும், புத்திமான்களுக்கு சைக்கிளை போடும் என்ற அடிப்படையிலே இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்திலே ஒழுக்கம் ஆண்போடும் பாவங்களை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாய்மார்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, அதற்கு அம்மாவும் சொன்னாங்களே நமக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி. அருமையான தாய்மார்களே, வாழ்க்கையில ஒரு ஆணினுடைய வெற்றியின் பின்பலம் பெண்கள். வாழ்க்கையில ஒரு ஆண் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால், வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எந்த ஆணுக்கு பின்னாலும் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார். மறைந்திருக்கலாம், வெளிப்படையா தெரியாம இருக்கலாம், ஆனால் குடும்பத்திலே ஒரு பெண்ணினுடைய உதாரணமா பாருங்களேன், இந்த வெதர், அதாவது ரொம்ப குளிர்காலமா இருந்துச்சு, கடுமையான குளிர்காலத்துல மைனஸ் டிகிரிக்கே போனாலும் கூட கடுமையான குளிர் நம்ம நாட்டில் அப்படி அனுபவிக்க இயலாது. லண்டன் போன்ற உள்ள அந்த நகரங்களில் எல்லாம் குளிர் வந்து மைனஸ் டிகிரி ஆகிடும், கடுமையான குளிர் தாங்க முடியாது. ஆனால் எந்த குளிர் இருந்தாலும் சரி, ஒரு தாயினுடைய கருவறை இருக்கிறதே சூடாக, எந்த குளிர் பிரதேசமா இருந்தாலும் சரி, மைனஸ் டிகிரிக்கே போனாலும் சரி, அந்த நேரத்திலையும் கூட ஒரு தாயினுடைய கருவறை எப்பொழுதுமே சூடாகத்தான் இருக்கும். அங்க இருக்க வேண்டிய அந்த சூடு இருந்து கொண்டிருக்கும். அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நிலை. அது மாதிரி குடும்பத்துல வந்து பிள்ளைகளை உருவாக்குவதில், கணவனை உருவாக்குவதில், தன்னுடைய மக்களை உருவாக்குவதில், தன்னுடைய சகோதரர்களை உருவாக்குவதிலே பெண்களுடைய பங்களிப்புகள் சாதாரணமானது. பெண்கள் வந்து என் பிள்ளை நல்லாகிறதுக்காக வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் ஒடிக்கிற அப்படத்தில் கேட்டும் பிள்ளைகளிடத்தில் சொன்னால் மாறாது எந்த பிள்ளைகள். தாயினுடைய துவா, பெண்களுடைய பங்களிப்பு தான் குடும்பத்திலே பெரிய மாற்றத்தை. கதை அல்ல, இதுவரை நாம் நடந்த சரித்திரம். இன்னைக்கு உலகம் போற்றும் உத்தமர், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை தந்தவர்கள் புகாரி. புகாரி மாமனாக்கு எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? புகாரில் இருக்குதா கேட்கிறாங்க இல்லையா? புகாரிங்கிறாங்க இல்லையா? அந்த புகாரி என்ற கிதாபை தந்தை இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி அவர்கள், தாய்மார்களை கேளுங்கள், இமாம் புகாரி அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலே பார்வை இல்லாமல் பிறந்தார். தாய்மார்களை கேளுங்கள், இமாம் புகாரி உலகத்தில் பிறக்கின்ற நேரத்தில் பார்வை இல்லை. அல்லாஹ் ரப்பே, என் பிள்ளையை கருவிலான சுமந்திருக்கின்ற நேரத்தில்
ஹலாலான உணவை பெற நான் எதையும் உண்டதில்லை ரப்பே. இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக என் பிள்ளை உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்று பார்வையில்லாமல் என் பிள்ளை பிறந்திருக்கிறாரே. அழுதார்கள், கெஞ்சினார்கள், கப்படத்தோடு கதறினார்கள். புகாரியுடைய வரலாறு என்ன தெரியுமா? இரண்டாவது வயதிலே அல்லாஹ் தஆலா அந்த தாயினுடைய கனவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தோன்ற செய்து, தாயே உங்களுடைய அழுகை, உங்களுடைய துஆவினால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைக்கு கண்ணொளியையும் கல்வின் ஒளியையும் கொடுத்தார் என்று சோபனம். இன்னைக்கு உலகத்திலே குர்ஆனுக்கு ஆதாரபூர்வமான ஒரு கிதாபை தந்தவர்கள் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் இருப்பார். அந்த இமாம் புகாரியை உருவாக்கியவர்கள் உடைய தாய். அதனால பிள்ளைகள் விஷயத்தை நீங்க கண்காணிப்பு. பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் இந்த செல்போனுக்கு அடிமைப்பட்டவர்கள் பூரா அதுல நேரத்தை தொலைக்கிறாங்க. அதுல கொண்டு போய் நேரத்தை வேற ஒண்ணும் வேண்டாம், ஒரு ஆளை ரூம்ல போட்டு 4 செல்போனையும் கையில கொடுத்து அதுக்கு சார்ஜ் இல்லாம ஆக்கி விட்டா போதும். கொஞ்ச நேரத்தில் லெவல் மாறிடுவார் அவர். கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தால் உடனே பார்க்கறது விஷயம் இல்லை, அதுலதான் தொடங்கி. கொஞ்ச நேரம் வேற வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் உடனே அடுத்த வேலை இருந்தாலும் அது இல்லாத இன்னைக்கு சயாத்து இல்லைங்கிற அளவுக்கு, நம்முடைய வாழ்நாளே இல்லைங்கிற அளவுக்கு அதுல போய் நம்மளை தொலைச்சிருக்கிறாங்க, அடிமைப்பட வைத்திருக்கிறார்கள். அடிமை தேவைக்கு பயன்படுத்தலாம், இல்லை என்று நல்லதா பயன்படுத்துறவங்க பொறுப்புதான். நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீ விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், எதுக்கும் பயன்படுத்தலாம். அதனால அருமையான தாய்மார்களே, நீங்கள் தான் உருவாக்குவார்கள். நீங்கள் தான் உலகத்திலே யாரை உருவாக்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் அடிப்படையாக இருந்தது உங்களுடைய அருமை துணைவியார் கதீஜா அம்மா. கதீஜா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வகை வந்த உடனே பயந்துட்டு வந்தாங்களே, ஆறுதல் சொன்னவர்கள் கதீஜா அம்மா அவர்களை தயார்படுத்தவில்லை. அவங்களுக்கு முதலாக நபித்துவம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதை பெறுவதற்கு எத்தனையோ பேர், அவங்களுக்கு நீண்ட கால நண்பர் அபூபக்கர் சித்திக் ஒரு ஆம்பளை இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா நபுவத்தினுடைய பாக்கியத்தை கையேந்தி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை முதலாக ஒரு பெண்மணிக்கு தான் கொடுத்தான், கதீஜா அம்மாவுக்கு. அது மாதிரி உலகத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஈமானுக்கு உதாரணமாக பெண்களை தான் சொன்னார். எந்த ஆம்பளை அல்லாஹ் குர்ஆனிலே ஈமானுக்கு உதாரணம் வேண்டுமா? 2 பெண்களை அல்லாஹ் சொல்றார். உலகத்தினுடைய எல்லாருடைய ஆண்களுடைய பெண்களுடைய கியாமத்து நாள் வரை உள்ள மனிதர்களுக்கு ஈமானுக்கு உதாரணம் வரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌனுடைய மனைவியும் ஆசியா அம்மா என்ற ஃபிரௌனுடைய மனைவியும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்க உதாரணம், அவங்களுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்றார். ஏன் அவங்களை சொன்னால் நீண்ட வரலாறு சொன்னால் நீண்டு ஈமானுக்கே உதாரணமாக அல்லாஹ் தஆலா பெண்களைத்தான் குர்ஆனில் சொன்னான் என்றால், பாய்மார்கள் ஈமான் சரியாகணுமானால் தாய்மார்கள் ஈமான் சரியாக, பாய்மார்கள் ஈமான் சரியாகணுமானா தாய்மார்களுடைய ஈமான் சரியாக இருந்தால் தான், குடும்பத்தில் நல்ல சூழல் இருந்தால்தான் இந்த பிள்ளை சீராக உருவாகும். அதனாலே அருமையான தாய்மார்களே, நீங்கள் குடும்பத்திலே ஈமானிய வலிமை உண்டாக்கக்கூடிய நூலை போல சேர தாயை போல பிள்ளை. நீங்க வீட்டை உட்கார் தொழுவுங்க, தானா தலையில இந்த போட்டு சொல்லி போட்டும் முசல்லா அங்க இங்கேயும் விரிச்சு எங்கேயாவது நோக்கி தொழுவாங்க. எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் கேட்கப்படுவீர்கள், நீங்கள் பொறுப்பாளீர்கள். அல் மரஅத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி பொறுப்பாளி, கியாமத்தில் அல்லாஹ் கேட்பார். உங்களுடைய வீட்டிலே உள்ளவர்களை உருவாக்குவதற்குண்டான ஆற்றலை உங்களுக்கு கொடுத்திருந்தேனே, மார்க்கம் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, வேண்டுதல் உள்ளவர்களாக அவர்களை உருவாக்கினீர்களா என்று அல்லாஹ் தஆலா கியாமத்தில் கேட்கும். அதனால் தாய்மார்களை மார்க்க ஒழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் உருவாகுவது என்பது மாத்திரமல்ல, மற்றவர்கள் உருவாகக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பயானுடைய நிறைவுக்கு வருகிறேன். உண்மையானவர்களே, அடுத்து பிள்ளைகளுடைய பேச்சு போட்டி மற்ற போட்டிகள்லாம் இருக்குது, சிறுவர்கள் இருக்கிறார்கள், மற்ற வேலைகள் நடக்க வேண்டி இருக்கிற காரணத்தினாலே
எனக்கு இந்த வாய்ப்பை முன்னாலே தந்ததுக்கு ஒரு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு பின்னால, எல்லாருடைய கவனம் திரும்பினதுக்கு பின்னால இல்லாம முன்னாலே தந்ததற்காக வேண்டிய ஒரு சுக்ரியாவை செலுத்திக் கொள்கிறேன். ஊருக்கு வந்ததை அந்த ஒரு பாக்கியமானதாக எனக்கும் உங்களுக்கு அந்த இதை பாக்கியமானதாக ஆக்கிரமிப்பானாக. ஊரினுடைய எல்லா மேன்மைக்கும் என்னுடைய குடும்பங்களுடைய மேன்மைக்கும் இந்த நிகழ்வை காரணமாக ஆக்கி தர வேண்டும் என்று துவா செய்கிறேன். இதை போல் ஒரு சின்ன துவா ஓதித்து என்னுடைய பயானை நான் நிறைவு செய்வேன். கொஞ்சம் கவனமா நீங்க என்ன செய்யணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது வலல்லாஹி சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும், ஆமீன் சொல்லணும். அதற்குண்டான ஏவப்பட்டவர்கள் தான். யார் ஒரு ஆளு ஆமீன் சொல்கிறாரோ துவா ஓதியவரை போல, துவா ஓதவர் என்னென்ன கேட்டாரோ அதை போல நாமளே கேட்க மாதிரி. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் வரலாறை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா ஓதுனாங்க. இன்னைக்குள்ள மோடி மாதிரி அன்னைக்கு ஒரு கேள்வி இருந்தான் துவாவும் சொல்லி அவனுக்கு எதிராக துவா செய்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். துவா ஓதி முடிச்ச உடனே அந்த ஆயத்துல சொல்றான், துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்கன்னு சொல்றான். ஆனா ஆயத்தை முடிக்கிறான், அது முசீபத் தாவத்துக்குமா, ரெண்டு பேருடைய துவாவை அந்த கவுல் செய்தேன்னு சொல்றான். ஒரு ஆள் தானே ஓதுனாங்க என்றால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. ஆமீன் சொல்றவங்களும் துவா ஓதிவரை போல எந்த ஆயத்தில் என்று வழக்கம் சொல்லுங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு துவாவை ஓதி நான் என் பயானை நிறைவு செய்கிறேன். கவனமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான அடிப்படை கவனமா இருந்தா தான் துவா கபூலாகும். அடிப்படையில் சில நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் துவாவை செய்யணும். என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வார். தாய்மார்களும் கவனத்தோட துவாவுக்கு கொஞ்சம் அமைதி அறிக்கை வாங்க. மாஷா துவாவுக்கு ஆமீன் சொல்வீங்களா? சொல்லலாமா? ரொம்ப சட்டம் போட்டு சொல்ல வேண்டாம், ரொம்ப அமைதியா உங்களுக்கு கேட்காத அளவு கூட சொல்ல வேண்டாம். நீ ஆமீன் சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்க, நம்ம யார்ட்டையும் கையேந்த ராஜாதி ராஜனான ரப்பிடத்தில் கேட்க. அவன் தான் ஆற்றல் கதீர், அவன் தான் ஆற்றல். என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இது ஒரு எங்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேளுங்க. உலகத்துல மற்றவங்கள்ட்ட கேட்டா ஒரு நாள் அடுத்த நாள் சடை வாங்குவார்கள். ஆனால் என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்றான். நான் கையேந்தி ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் வீணாக்கவே மாட்டார்கள். ரொம்ப நாள் கேட்டுருக்கிற நதுரத் கிடைக்கலையே, எந்த துவாவும் வீணாகாது. நாம் கேட்கக்கூடிய ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய எந்த துவாவும் வீணாகாது. அதனால கவனத்தோடு நீங்கள் இந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ ஸஃபீஹினா மௌலானா முஹம்மதின் முபாரக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم يا أفضل الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்களையும் ரஹ்மானை நீ மன்னித்தருள்வாயாக. அளவிடையில்லாத அவருடைய ஞானத்துகளை நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் நிறைய குறைவு செய்து விட்டோம் யா அல்லாஹ். நன்றி கட்டத்தனமாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். உனது கருணையை கொண்டு நீ எங்களை பூரணமாக மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய கடந்த காலங்களை விட எங்களுடைய வரக்கூடிய காலங்களை வாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயாக. இரையற்றமுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களை இதாயத்தில் என்றும் நிலைக்க செய்தருள்வாயாக. பாவமான காரியங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தந்தருள்வாயாக. அதை விட்டு விலகி வாழும் உயர்ந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நல்ல காரியங்களை பேணுதலோடும் இஹ்லாஸோடும் கவனத்தோடும் உன்னுடைய திருப்திக்காகவும் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியம் உள்ளவர்களாக தம்பை நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. தம்பை எங்களை ஈண்டெடுத்த அருமை பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், வந்திருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், அல்லாஹ் எங்களை நேசிப்பவர்கள், நாங்கள் நேசிப்பவர்கள், எங்கள் உஸ்தாத்மார்கள், எங்களுடைய மாணவர்கள், வாழ்க்கையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் நல்லபடி காட்டியவர்கள், எங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள், சமூகத்தின் நலனுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், எல்லோருடைய பாவங்களையும் கருணையுள்ள மன்னித்தருள்வாயாக. மார்க்க ரீதியான நல்ல ஒழுக்கத்திலும் இரையச்சமுள்ள வாழ்க்கையிலும் மற்ற ஊர்களுக்கெல்லாம் எங்கள் ஊரை ஒரு முன்மாதிரி உள்ள ஊராக நீ ஆக்கி அருள்வாயாக. நன்மக்களும் சாலிகங்களும் வாழக்கூடிய ஊராக நீ ஆக்கி அருள்வாயாக. ஆற்றலுள்ள இளைஞர்கள் உள்ள ஊராக நீ ஆக்கி அருள்வாயாக.
ஒழுக்கமுள்ள நன்மக்கள் வாழக்கூடிய ஊராக இதை நீ ஆக்கியல்வாயாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயாக. வறுமையை விட்டு பாதுகாப்பாயாக. கடன்களை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. எப்பொழுதும் உன்னுடைய நினைவோடு நீங்களை ஆக்கியல்வாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சொற்களை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய செயல்களை நீ கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற அந்த பேர் உணர்வோடு ரப்பே நீ எங்களை வாழ செய்தருள்வாயா. தந்தை, உனக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. உன்னுடைய வியாபாரங்களை பறக்கச் செய்வாயாக. உன்னுடைய உத்தியோகங்களிலே உயர்வை தந்தருள்வாயாக. ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தந்தருள்வாயாக. ஹராமான எல்லா ரிஸ்கை விட்டு வரப்பே நீங்களை பாதுகாத்தருள்வாயாக. அப்துல்லாஹ்வே, நீ உனக்கு பொருத்தமுள்ளவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. ரப்பே, உனக்கு பொருத்தமுள்ளவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. உடைய செயல்களை இஹ்லாஸை தந்தருள்வாயாக. உனக்காக ஒவ்வொரு காரியத்தையும் உன்னுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை தந்தருள்வாயாக. உங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட உங்களுடைய ரகசியமான வாழ்க்கையை ரப்பே ஒழுக்கமுள்ளதாகவும் பரிசுத்தமானதாகவும் ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பே, எங்களுடைய வயதை முதிர்ந்த பெரியவர்களை எல்லாம் கண்ணியமானவர்களாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பே, அவர்களை கண்ணியம் செய்யக்கூடியவர்களாகவும் நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. தாய்மார்களை எல்லாம் ஒடுக்கத்திலும் கேடுதலானவர்களாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ஒடுக்கமுள்ளவர்களாக ரப்பே எங்களுடைய தாய்மார்களை இளைஞர்களை ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பே, உனக்கு பொருத்தமானவர்களின் கூட்டத்தில் எங்களை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண்கள் போவர்களுக்கெல்லாம் பொருத்தமான ஜோடிகளை கண்ணியமான இடங்களிலே ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ஒரு ஆணுக்கு பொருத்தமான ஜோடி அமைவதும் ஒரு பெண்ணுக்கு பொருத்தமான ஆண்களுடைய இணை அமைவதும் சாதாரணமான ஒரு தொடர்பு அல்ல. ரப்பே, சொர்க்கம் வரை தொடரக்கூடிய அந்த தொடர்பு, எங்களுடைய சந்ததிகளை சீராக உருவாக்கக்கூடிய அந்த தொடர்பை ரப்பே பொருத்தமான கண்ணியமான இடங்களிலே பொருத்தமான நல்ல ஜோடிகளை ரப்பே ஆண்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஜோடிகளான ஆண்களை ரப்பே ஏற்படுத்தி தந்தர முடிவாயாக. மனமுடித்த கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய உயர்ந்த அசீவை தந்தல் முடிவாயாக. என்னுடைய கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய துலா போன்றவைகளும் எங்களுடைய ஊரையும் சமுதாயத்தையும் ரப்பே நீ பாதுகாத்து அருள்வாயாக. மனமுடித்ததற்கு பின்னால் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்குடர்ச்சியான சந்ததிகளை சாலிகான மக்களை ரப்பே நீயே தந்து அருள் புரிவாயாக. ரப்பே, நீ எங்களுக்கு தந்த மக்களை எல்லாம் சாலிகங்களாக ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. கருணையும் இறக்க உள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் எல்லா விதமான மேன்மைகளையும் உன்னுடைய மகள் முதலை கொண்டு ரப்பே நீ எங்களுக்கு சன்மானமாக தந்தர் முடிவாயாக. எல்லா விதமான சோதனைகளிலும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. இந்த சமூகத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளை விட்டும் கெட்ட ஆட்சியாளர்களுடைய அவருடைய சூழ்ச்சிகளை விட்டு இந்த சமூகத்தை ரப்பே நீ பாதுகாத்தருள்வாயாக. ரப்பே, எங்களுடைய சகோதரர்கள் பல பேர் வெளிநாடுகளிலே உழைப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றுகிறார்கள். ரப்பே, அவர்களை எல்லாம் உன்னுடைய பாதுகாப்பிலும் உன்னுடைய கனவிலும் உன்னுடைய பொறுப்பிலும் ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. கருணையில் ரஹ்மான எந்த விதமான விபத்துகளிலோ எந்த விதமான மாற்றமான உடற்போல சூழலுக்கு மாற்றமான காரியங்களில் ஆகிவிடாமல் ஹலாலான சம்பாத்தியத்தை ரப்பே அவர்களுக்கு விசாலமான முறையில் ஆக்கி கொடுத்தல் முடிவாயாக. ரப்புல்லாஹ்வே, அதை கொண்டு இந்த சமூகத்திற்கும் ஊருக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையான காரியங்களை செய்வதற்குண்டான உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக உயர்ந்த பண்புள்ளவர்களாக நீங்களை ஆக்கி அருள்வாயாக. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் ரப்பே நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. நாங்கள் கேட்டுத்தான் நீ தர வேண்டும் என்று இல்லை ரஹ்மானே. உன்னிடத்தில் கேளுங்கள் என்று நீ சொன்னாய். உன்னிடத்தில் நாங்கள் கையை நிற்கிறோம். உன்னுடைய அடிமைகளால் எங்கள் மீது இறக்கப்பட்டு நாங்கள் அறியாத நாங்கள் உன்னிடத்தில் கேட்க தெரியாத உயர்ந்த வாழ்க்கைகளையும் உன்னுடைய அருளை கொண்டு சன்மானமாக நீ எங்களுக்கு தந்த அன்பறிவாயாக. உன்னுடைய துவாக்கள் அனைத்தையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயாக. ரப்பே, எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயாக. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் ரப்பே நீ எங்களுக்கு நசீபாக்க முடிவாயாக. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.